ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம Kubernetes பார்த்துட்டு இருந்தோம். Kubernetesல 2 பார்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல Kubernetes உடைய ஆர்கிடெக்சர், Kubernetes உடைய இன்ட்ரோடக்ஷன் தியரிட்டிக்கலா பார்த்தோம். அதே கிளஸ்டர் கிரியேஷன், என்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டர் கிரியேஷன் இருக்கு, லைக் மெத்தட்ஸ் ஆஃப் கிளஸ்டர் கிரியேஷன். அதுல ஒரு மெத்தடான காப்ஸ் which is KOPS தான் நம்ம லாஸ்ட் செஷன்ல யூஸ் பண்ணி ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணோம். கிளஸ்டர் கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா? டைம் இருந்திருக்காது, ப்ராஜெக்ட் இருந்தீங்க. ஸோ காப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிளஸ்டர் கிரியேஷன் நான் பார்த்தோம். ஸோ அந்த கிளஸ்டர் கிரியேஷனை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு இந்த செஷன் இருக்க போகுது. ஸோ இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரிசோர்சஸ் இன் Kubernetes. ஸோ பை டிஃபால்ட் Kubernetes லைக் கிளஸ்டர் கிரியேட் பண்றப்போ இல்ல கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் ஒரு கிளஸ்டர்ல அப்படின்றதான் பார்க்க போறோம். எதுக்காக அந்த கிளஸ்டர் தேவைப்படுது? Kubernetes கிளஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அப்ளிகேஷன்ஸை கண்டெய்னர்ஸா நம்ம ரன் பண்ண போறோம். கரெக்டா? லைக் டாக்கர் கண்டெய்னர்ஸை கிளஸ்டர்ல போட்டு மேனேஜ் பண்றதுதான் Kubernetes நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அதுல சில ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுல சில சேஞ்சஸ்ன்னு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறது. இன்னும் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றதுக்கே நம்ம போகல, அது இன்னும் 2 செஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்க போறது once after cluster is created. ஒரு கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளஸ்டருக்குள்ள என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், இனிஷியலா என்னென்ன கிரியேட் ஆகும். கிளஸ்டர் கிரியேஷன் மட்டும் தான் நான் காமிச்சேன், என்னென்ன கிரியேட் ஆயிருக்குன்றதை நான் காமிக்கல. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு செக் பண்ண போறோம். ஸோ ஒரு கிளஸ்டர் வித் சம் மாஸ்டர் மெஷின் அண்ட் ஒர்க்கர் மெஷின், இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணி பார்த்திருக்கோம். மாஸ்டர் நோட் அண்ட் ஒர்க்கர் நோட். மாஸ்டர் நோடோட காம்பனன்ட்ஸ் API server, scheduler, controller manager, etcd, and worker node la kubelet, kubeproxy, pods, containers. So இந்த 4 பேரும் worker node ஓட components. interact பண்றதுக்கு கிளஸ்டரோட interact பண்றதுக்கு என்ன பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்றோம், என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். கிரியேட் பண்றதுக்கு காப்ஸ், கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் உங்க ரிசோர்சஸ் அப்ளிகேஷன்ஸ் கிளஸ்டருக்குள்ள ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா kubectl கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் இஸ் ரெடி. சோ இந்த கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன லைக் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத நான் லிஸ்ட் பண்றேன். நேம் ஸ்பேசஸ், pods, replica set, daemon set and deployment. ஸோ இது எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. ஓகேவா? நேம் ஸ்பேஸ்னா என்ன, பாட்ஸ்னா என்ன, ரெப்ளிகானா என்ன, டீமன்னா என்ன, டிப்ளாய்மெண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபைன். இனிஷியலா ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு யாருக்கு பெர்மிஷன் இருக்கும்? எந்த யூசருக்கு? கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு அட்மின் பெர்மிஷன் உள்ள ஒரு யூசரால மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்டா? ஒரே ஒரு யூசர் who has full access, and அது தவிர மத்தவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்பெசிபிக் ஆக்சஸ் தான் வச்சிருப்பாங்கன்றத ஒரு ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்தேன். சோ உங்களோட கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் மெஷின் ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும்தான். மெயின் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கர் நோட். ஒர்க்கர் நோட்ல தான் நம்ம எல்லாமே கிரியேட் பண்ண போறது. ஒர்க்கர் நோட்ல தான் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கண்டெய்னர்ஸா ரன் ஆக போறது. ஸோ மெயின் காம்பனன்ட் நம்ம ஒர்க்கர் நோட் தான். மாஸ்டர் வந்து ஜஸ்ட் மேனேஜ் பண்றதுக்காக மட்டும். ஸோ அதனால நான் இப்ப யூஸ் பண்ற பிக்சர்ல மாஸ்டர் நோட போடல, இப்போதைக்கு என்னுடைய ஒர்க்கர் நோட்ஸை மட்டும் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேவா? இது கிளஸ்டர்ல ஒரு பார்ட் ஒர்க்கர் நோட்ஸ். ஸோ இந்த கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு யூசர் அவங்களுடைய மெஷினை யூஸ் பண்ணி காப்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ காப்ஸ் வந்து யாரு கிரியேட் பண்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும் இருந்தா போதும். ஆனா இன்டராக்ட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் கிட்டையும் kubectl பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கணும். kubectl பேக்கேஜ் வச்சுதான் kubectl கமெண்ட்ஸை கொடுத்து தான் ஒரு கிளஸ்டர் கூட இன்டராக்ட் பண்ண போறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளஸ்டரை டிவைட் பண்ணுவாங்க. So the process of dividing the entire cluster into virtual subclusters, multiple clusters, குட்டி குட்டி clusters டிவைட் பண்றது தான் நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் அந்த அஜெண்டால எழுதியிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் திங் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு கிளஸ்டரை மல்டிபிள் சப் கிளஸ்டர்ஸா டிவைட் பண்றதுதான் நம்மளோட நேம் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி ஒரு கிளஸ்டரை டிவைட் பண்ணுவாங்க? கிளஸ்டர் டிவிஷன்னா லைக் நீங்க யோசிக்க கூடாது, மெஷின்ஸை டிவைட் பண்றது கிடையாது. கிளஸ்டர் டிவிஷன், அதாவது கிளஸ்டரையே நான் சப் டிவிஷனா கொண்டு வரேன். இந்த மாதிரி இது ரெண்டும் சேர்ந்ததுதானே கிளஸ்டர். இந்த மாதிரி எத்தனை மெஷின்ஸ் இருக்கோ எல்லாத்துலயுமே ஒரு லைக் பார்ட் இருக்கும், which is what
நேம் ஸ்பேசஸ். ஸோ இந்த மாதிரி என்னுடைய கிளஸ்டரை நான் சப்டிவிஷன்ஸ்ல கொண்டு வந்தேன் அப்படின்னா வர்ச்சுவல் சப் கிளஸ்டர்ஸா கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நேம் ஸ்பேசஸ். எதுக்காக இந்த நேம் ஸ்பேசஸ் இருக்கும்? என்னவா இருக்கலாம்? நேம் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூசர்ஸை நம்ம அதுல ஒர்க் பண்ண விடுவோம். ஒரே ஒரு கிளஸ்டர் நம்ம ரியல் டைம்லயுமே எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. ஒரே ஒரு கிளஸ்டர், அந்த ஒரு கிளஸ்டர்ல டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேசஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேசஸும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்க்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நேம் ஸ்பேஸ் வந்து டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ டெவலப்பர்ஸ் லைக் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல யார் இருக்காங்களோ, எந்தெந்த யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதுலதான் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி டெஸ்டிங்க்குன்னு ஒரு நேம் ஸ்பேஸ், அதே மாதிரி ப்ராடக்ட்னு ஒரு நேம் ஸ்பேஸ்னு சொல்லி ஒரே கிளஸ்டருக்குள்ள நம்ம டிவைட் பண்ணுவோம். அதுக்கேத்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம வச்சிருக்கிறது T3 மீடியம் இப்போதைக்கு. அதனால வந்து லைக் சொல்றேன், ரியல் டைம்ல வரும்போது மெஷின்ஸ்க்கு ஒரு கெப்பாசிட்டி கொடுத்து அதுக்குள்ளேயே வர்ச்சுவல் கிளஸ்டர்ஸா கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப எல்லா மெஷினுக்குமே ஆக்சஸ் இருக்கா? ஒரு நேம் ஸ்பேஸ் எடுத்தா எல்லா ஒர்க்கர் நோட்லயுமே ஆக்சஸ் இருக்கும். ஒரு நேம் ஸ்பேஸ் எடுத்தா எல்லா ஒர்க்கர் நோட்லயுமே ஆக்சஸ் இருக்கும். ஸோ ஈச் ஒன் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ்னு சொல்லலாம், டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்க்காகவும் சொல்லலாம். ஸோ டெவலப்பர்ஸ் அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸ்ல தான் ஒர்க் பண்ணணும். டெஸ்டர்ஸ் அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸ்ல தான் ஒர்க் பண்ணணும். அட்மினுக்கு எல்லாத்துலயுமே ஆக்சஸ் இருக்கும். எத்தனை நேம் ஸ்பேஸ் இருக்கோ எல்லாத்துலயுமே அட்மினுக்கு ஆக்சஸ் இருக்கும். பட் மத்தபடி யூசர்ஸ்க்கு ஏத்த மாதிரி, யூசர்ஸோடைய ரோல்க்கு ஏத்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு நம்ம நேம் ஸ்பேஸ்ன்றதை கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளஸ்டர் டிவைட் ஒன்ஸ் கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளஸ்டரை நம்ம டிவைட் பண்ணி நேம் ஸ்பேசஸா கிரியேட் பண்ணி வைப்போம். ஸோ தட் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ், டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதுல நம்ம ரன் பண்ண முடியும். இதுல டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்த ரன் பண்ணி பாக்குறாங்க. இதுல டெஸ்டிங் என்விரான்மெண்ட். சோ ஒரு கிளஸ்டரையே நம்ம என்விரான்மெண்ட்ஸா டிவைட் பண்றதுதான் இந்த இடத்துல நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ நேம் ஸ்பேசஸ்க்குள்ள ஆக்சுவலா என்ன இருக்குன்றத நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். சோ ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நேம் ஸ்பேசஸ் இஸ் நத்திங் பட் virtual subcluster within my whole cluster. ஓகே, சோ ஒரு பெரிய கிளஸ்டருக்குள்ள குட்டி குட்டி மல்டிபிள் கிளஸ்டர்ஸ் வர்றதுதான் நம்ம நேம் ஸ்பேசஸ்னு சொல்றோம். அடுத்தது வாட் இஸ் பாட்? முதல்ல யாரு என்னன்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியா இவங்க எல்லாருக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை நான் சொல்றேன். வாட் இஸ் மீன் பை பாட் அப்படின்றத பார்ப்போம். சோ பாட்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்றோம். கிளஸ்டர் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா கண்டெய்னர்ஸை ரன் பண்றதுக்காக தான். கண்டெய்னர் வந்து நீங்க உங்க அப்ளிகேஷன் எப்பவும் போல நீங்க ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்க. இது என்ன கண்டெய்னர் அப்படின்னு பார்த்தா ஒரு HTTPD கண்டெய்னர். ஒரு HTTPD கண்டெய்னர் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த HTTPD கண்டெய்னர் கூடவே நான் ஒரு கண்டெய்னரை இன்க்ளூட் பண்ணணும்னு பாக்குறேன். அதாவது இந்த ஒரு கண்டெய்னர் மட்டும் கிடையாது, இதே மாதிரி இன்னொரு கண்டெய்னர். அதாவது எதுக்காக அப்படின்னா இந்த HTTPD-ய மானிட்டர் பண்றதுக்காக ஒரு கண்டெய்னர். அப்ளிகேஷன் ஓடுறது என்னவோ HTTPD கண்டெய்னர்ல, ஆப்வியஸா அது ரன் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது மானிட்டரிங்னு பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோக்கு தான் சொல்றேன். சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரொமீத்தியஸ் கண்டெய்னரா, ஸ்ப்ளங்க், நியூ ரெலிக், டேட்டாடாக், ஏதோ ஒரு மானிட்டரிங் கண்டெய்னர் அந்த HTTPD-க்காக நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த ரெண்டு பேரையும் இண்டிபெண்டா ரன் பண்ண விடாம குரூப்பா ரன் பண்றதுக்கு நான் வந்து யூஸ் பண்ற மெத்தட் தான் பாட். அந்த மானிட்டரிங் போட்டுட்டு அதுக்கு பதிலா நீங்க என்ன டூல் வேணாலும் வச்சுக்கோங்க. ஸ்ப்ளங்க் கண்டெய்னர்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா HTTPD-ல இருந்து லாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு அந்த கண்டெய்னரை நான் யூஸ் பண்றேன். ப்ரொமீத்தியஸ்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து மெட்ரிக்ஸ் யூட்டிலைசேஷனை பாக்குறதுக்கு யூஸ் பண்றேன். அது ஏதோ ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் நான் ஒரு சினாரியோக்காக மானிட்டரிங் கண்டெய்னர்னு சொல்றேன். சோ இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னரையும் பேக்கடா ரன் பண்றதுக்கு நம்ம கொண்டு வர்ற மெத்தட் தான் பாட். பாட்ன்றது இங்க வெளில இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இட்ஸ் a wrap to hold your containers. சோ நிறைய கண்டெய்னர்ஸ் குரூப் பண்ணி ரன் பண்றது தான் நம்ம வந்து பாட்னு சொல்றோம். சோ பாட்குள்ள ஆக்சுவலா என்னதான் இருக்கும்? கண்டெய்னர் தான் இருக்கும். குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாட்ஸ் தான் சொல்லுவோம். பாட்ஸ்குள்ள என்ன இருக்குன்னா கண்டெய்னர் இருக்கு, கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னா அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, சோ பாட்ஸ்குள்ள எத்தனை கண்டெய்னர்ஸ் வரலாம்? So pods are nothing but logical grouping of containers. இஷ்டத்துக்கு எல்லா கண்டெய்னரையும் குரூப் பண்ணிட முடியாது. எந்தெந்த கண்டெய்னரையாவது நீங்க குரூப் பண்ணணும்னு நினைச்சீங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம், கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா அவங்கள பாட்ஸ்ல போடலாம்.
ஓகே, சோ இதுல என்ன சினாரியோ அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பாட்ல எத்தனை கண்டெய்னர் வைக்கலாம்? எஸ், ஒரு பாட்குள்ள எவ்வளவு கண்டெய்னர்ஸ் வேணாலும் வைக்கலாம். பட் எவ்வளவு வேணாலும் வச்சிட மாட்டாங்க. மினிமம் 1, 2, ரேர் கேசஸ்ல தான் 3 போகும். 1 இல்லைன்னா 2 தான் வைக்கலாம். அதாவது ரியல் டைம்ல வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 2 தான் மேக்ஸிமம், 2 தான் போவாங்க, இல்லைன்னா 1லயே இருப்பாங்க. ஆனா எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். ஏன்னா பாடுன்றது என்ன, குரூப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் தான். அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். பட் சஜஸ்டட் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 or 2 தான். ரேர் கேசஸ்ல தான் 3 கண்டெய்னர்ஸ் அப்படின்றதே போகும். சோ ஒரு கண்டெய்னர், ஒரு பாட்குள்ள மினிமம் ஒரு கண்டெய்னர், மேக்ஸிமம் 2 வரைக்கும் போலாம் பேஸ்ட் ஆன் தி சினாரியோ. சோ உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் செஷன்ல ஏதாவது கன்சிடரேஷன்ஸ் காட்டினேன்னா, ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும், லைக் எவ்வளவு மெஷின்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது காட்டினேன்னா? considerations for creating இது காட்டல, ஒர்க்கர் நோடு தானே. இது காட்டல. ஓகே ஃபைன். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பாட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த பாட்குள்ள கண்டெய்னர்ஸ் தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். கண்டெய்னர்ஸ் உங்களோட கவுண்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். பட் 2க்கு மேல போகாது, மினிமம் 1 தான் இருக்கும். சோ ஒரு பாட்குள்ள ஒரு கண்டெய்னர், ஒரு பாட்குள்ள ஒரு கண்டெய்னர். ரேர் கேசஸ்ல தான் 2, 3 இது எல்லாமே. ஓகேவா? ஏன்னா ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பாடும் ஒரு கண்டெய்னரை ஹோல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் குபர்னெட்டிஸ் வந்து கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்ண போகுது. நம்ம நார்மலா டாக்கர்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம், அது ஃபைன். பட் மேனேஜ்மெண்ட் வரும்போது குபர்னெட்டிஸ் உடைய முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது பாட்ஸ்ன்ற டேர்ம்ல தான் அது வந்து மெயின்டைன் பண்ணுது. பாட்ஸ்ன்றது இட்ஸ் a functional or atomic unit of Kubernetes. அப்படின்னா functional or atomic unit. இது இல்லாம நம்ம குபர்னெட்டிஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே உங்க கிளஸ்டருக்குள்ள பாட்ஸா தான் ரன் ஆகுது. ஓகே, சோ அதுதான் ஃபங்க்ஷனல் ஆர் அட்டாமிக் யூனிட் ஆஃப் குபர்னெட்டிஸ்னு சொல்லுவாங்க. சோ ஃபைன். சோ இதுல நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். கேன் வி கிரியேட் a pod without containers? கண்டெய்னர்ஸ் இல்லாம பாட் இருக்குமா அப்படின்றத பாத்துட்டு வாங்க. இருந்துச்சுன்னா என்ன மாதிரி சினாரியோ, அதுக்கு பேர் என்ன அப்படின்றத பாத்துட்டு வாங்க. எஸ் ஆர் நோ இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம அதை கிரியேட் பண்ணுவோம். கேன் வி கிரியேட் a pod without containers? So let me tell you. So what is meant by pod? Pod is nothing but logical grouping of containers. உங்களுக்கு என்னென்ன கண்டெய்னர்ஸ் குரூப் பண்ணணுமோ அவங்க எல்லாரையுமே நீங்க வந்து குரூப் பண்ணிக்கலாம். அது டுகெதர் நம்ம வந்து pod சொல்றோம். அந்த பாட்குள்ள மேக்ஸிமம் 2, மினிமம் 1, பட் எவ்வளவு வேணாலும் வைக்கலாம்னு சொன்னேன். சஜஸ்டட் பாத்தீங்கன்னா 2 தான். grouping of containers, logical grouping of containers. சோ இந்த பாடுக்குன்னு சொல்லி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அதாவது பாட்குள்ள கண்டெய்னர்ஸ் இருக்காங்க. சோ இந்த பாட் என்னென்ன ஸ்டேட்ஸ்ல எல்லாம் நமக்கு இருக்கும், பாடுன்னு எடுத்தா அது என்னென்ன ஸ்டேட்ல எல்லாம் இருக்கும்னு சொல்லி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதே மாதிரி டாக்கர்லயும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா ஆல்ரெடி? சொல்லி கொடுத்தேன்னு கேக்குறேன். எஸ் நோவா சொன்னா ஆன்லைன் உங்களுக்கு தெரியுமா? pod life cycle, sorry, docker life cycle. Yeah ma'am. செந்தில் நீங்க சொல்லுங்க. pod life cycle இல்ல docker life cycle சொல்லிருக்காங்களா? டாக்கர் வந்து இப்போ டாக்கர் ரன் பண்ணிட்டு டாக்கர் டாமன் டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. சோ அது வந்து கமெண்ட் கொடுக்கிறது வந்து ஆர்க்கிடெக்சர். நான் கேக்குறது டாக்கர் கண்டெய்னரோட லைஃப் சைக்கிள். அது சரி, ஓகே, நானே சொல்றேன். ஜஸ்ட் கேட்டேன் தெரியுமான்னு. சோ டாக்கர் எப்படி ஒரு டாக்கர் கண்டெய்னருக்கு வந்து லைஃப் சைக்கிள்னா ஒண்ணும் கிடையாது. அந்த கண்டெய்னர் என்னென்ன ஸ்டேட்ஸ்ல இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம டாக்கர் லைஃப் சைக்கிள்னு சொல்றோம். அதே மாதிரி பாடுக்கும் லைஃப் சைக்கிள் இருக்கு. பாட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாக்கருடைய லைஃப் சைக்கிளை பத்தி பார்ப்போம். சோ டாக்கர் கண்டெய்னர் என்னென்ன ஸ்டேட்ஸ்ல இருக்கும் அப்படின்றத லைஃப் சைக்கிள்ல நான் காட்ட போறேன். சோ ஃபர்ஸ்ட்
நீங்க டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கு என்ன ரைட் பண்றீங்க? ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்றீங்க. அந்த டாக்கர் ஃபைல பில்ட் பண்ணும்பொழுது டாக்கர் இமேஜ் கிடைக்குது. டாக்கர் இமேஜ ரன் பண்ணும்பொழுது டாக்கர் கண்டெய்னர் கிடைக்குது. டாக்கர் ரன் கொடுத்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றப்போ அது என்ன ஸ்டேட்ல இருக்கும்? டாக்கர் ரன் கொடுத்து ஒரு கண்டெய்னரை நீங்க கிரியேட் பண்றீங்க. அது என்ன ஸ்டேட்ல உங்களுக்கு அவுட்புட்ல வருது? ரன்னிங் ஸ்டேட்ல தானே வருது. கிரியேட் ஆகி ரன் ஆகி ஒரு ஸ்டேட்ல உங்க கண்டெய்னர் வந்து நிக்குது. அதேதான் இந்த இடத்துல கண்டெய்னர் லைஃப் சைக்கிள்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே டாக்கர் கமெண்ட்ஸ். கிரியேட், ஸ்டார்ட், ரன், பாஸ், அன்பாஸ், ஸ்டார்ட், ஸ்டாப், ரிமூவ் இது எல்லாமே வந்து டாக்கர் கமெண்ட்ஸ் தான். நீங்க யூஸ் பண்ணது டாக்கர் ரன்ன்ற கமெண்ட். டாக்கர் ரன் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க கண்டெய்னர் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துரும். எப்படி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வருதுன்னா கிரியேட் ஆகி ஸ்டார்ட் ஆகி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வரும். நம்ம ஷார்ட்கட்டா தான் இந்த ரன் கமாண்டை யூஸ் பண்ணினோம். நீங்க வெறும் கிரியேட் கொடுத்து கண்டெய்னரை கிரியேட் மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்ததை ஸ்டார்ட் பண்றப்ப இந்த போர்ட் நம்பர்ல எக்ஸ்போஸ் ஆகு, இந்த மாதிரி லைக் கான்ஃபிகரேஷன்ல வரணும்னு சொல்லி சில இன்புட்ஸை கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதை ஸ்டார்ட் பண்ணப்போ ரன்னிங் ஸ்டேட்ல எனக்கு வருது. இது தனித்தனியா பண்றதுக்கு நம்ம டைரக்டா ரன்னு கொடுக்குறோம். ஓகேவா? சோ ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாப் பண்ண முடியும். நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, டெலீட் பண்ணி பார்த்திருக்கீங்க, டெலிஷனுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்றத பார்த்திருக்கீங்க. ஸ்டாப்பும் பண்ணலாம், இல்ல ஸ்டாப் பண்ணாம ஃபோர்ஸ் ரிமூவும் பண்ணலாம். ரன்னிங் கண்டெய்னரை டக்குனு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் ரிமூவும் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கா, which is pause and stop. ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரை நம்ம பாஸும் பண்ணலாம், ஸ்டாப்பும் பண்ணலாம். டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, கண்டெய்னர் தான் நம்ம பாஸ் பண்றோம், அப்புறம் எப்படி கண்டெய்னர் ரன் ஆகும்? கண்டெய்னர் நம்ம பாஸ் ஸ்டாப் பண்றதுனால ஓகே, கண்டெய்னர் நம்ம வந்து பாஸ் ஸ்டாப் பண்றதுனால பேக்எண்ட்ல உள்ள மெமரி யூட்டிலைசேஷன் தான் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? சோ அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்றத பார்த்து வைங்க. இன்டர்வியூ क्वेश्चनன்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ பாஸ் அண்ட் தென் ஸ்டாப். சோ பாஸ் பண்ணிருந்த ஒரு கண்டெய்னரை நம்மளால அன்பாஸ் பண்ணி மறுபடியும் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸ்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரை அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். இல்ல ஸ்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரை நீங்க ரிமூவ் பண்ணி டெலீட்டும் பண்ணிடலாம். கிரியேட் ஆன உடனேயும் டெலீட் பண்ணிருக்கலாம். சோ அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் நம்ம கண்டெய்னர்ஸை கொண்டு போவோம்ன்றதுதான் இந்த டாக்கர் லைஃப் சைக்கிள். இதே மாதிரி பாடோட லைஃப் சைக்கிள் இருக்கு. சோ இதுல ஏன் நான் இதை காமிச்சேன் அப்படின்னா பாட் லைஃப் சைக்கிள் பாக்குறப்ப ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அதனால ஜஸ்ட் இதை நான் காமிச்சேன். ஏன்னா பாடுக்குள்ளே என்னதான் வருது. சோ பாட் லைஃப் சைக்கிள் சோ பாட் என்னென்ன ஸ்டேட்ல இருக்கும்? இனிஷியலா நம்ம வந்து டாக்கர் படிக்கும் பொழுது நீங்க டைரக்டா கண்டெய்னர்ஸ்னு லான்ச் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் கியூபர்நெட்டிஸ்னு வரும்பொழுது நம்ம தனியா கண்டெய்னர்னு எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டோம். பாட்ஸ்ன்னு சொல்லி தான் கிரியேட் பண்ணுவோம். பாட்ஸ்க்குள்ள கண்டெய்னர் இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்க லான்ச் பண்ணுவீங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப லைக் எப்படி சொல்றது, லைக் தெரியும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றது. டாக்கரை பொறுத்த வரைக்கும் எப்படி கிரியேட் பண்ணணும், கியூபர்நெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றது. சோ அந்த அந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்கர் சோ ஒரு பாட் நான் கிரியேட் பண்றப்போ இனிஷியலா அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்டிங் ஸ்டேஜ். பெண்டிங்னா என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பாட் வேணும். சோ இதை எப்படி வந்து கியூபர்நெட்டிஸ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாட் தேவை. அந்த பாட்குள்ள 2 கண்டெய்னர்ஸ் வேணும். ஒரு கண்டெய்னர் வந்து HTTP கண்டெய்னர், இன்னொரு கண்டெய்னர் வந்து ஏதோ ஒரு மானிட்டரிங் கண்டெய்னர். HTTP கண்டெய்னர் வந்து 18ன்ற போர்ட்ல ரன் ஆகணும். மானிட்டரிங் கண்டெய்னர் வந்து 19ன்ற போர்ட்ல ரன் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பெசிபிகேஷன் எழுதி நான் என் பாட லான்ச் பண்ணுவேன். இப்போ என் பாடுக்குள்ள என்னென்ன வந்துடும், என் கண்டெய்னர் டீடைல்ஸ் வந்துடும், என் கண்டெய்னர் என்ன போர்ட்ல ஓட போறாங்கன்ற டீடைல்ஸும் வந்துடும். சோ அந்த பாட் இனிஷியலா நமக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா பெண்டிங் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கும். பெண்டிங்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஒரு கண்டெய்னர் கூட இன்டர்னலா ஸ்டார்ட் ஆகலன்னு அர்த்தம். ஒரு கண்டெய்னர் கூட ஸ்டார்ட் ஆகலன்னா பெண்டிங்னு காட்டும். அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஸ்டார்ட் ஆயிட்டாங்கன்னா ரன்னிங்னு காட்டும். அவ்வளவுதான் லைஃப் சைக்கிள். சோ பெண்டிங் அப்படின்னா pod is in the pending phase until its containers are started.
கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பெண்டிங் தான் காட்டும். அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஸ்டார்ட் ஆயிட்டாங்கன்னா ரன்னிங்ன்ற ஸ்டேட்ல காட்டும். அடுத்தது என்ன சக்சீடட்? சக்சீடட் ரீசெட் பண்றது டெலீட் பண்றதா? இந்த இடத்துல சக்சீடட்ன்றது என்ன அப்படின்னா, சோ எனக்கு இனிஷியலா பெண்டிங்ல இருந்தது, ரன்னிங்க்கு வந்துருச்சு. ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு பாட நான் டெர்மினேட் பண்ண ட்ரை பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா உள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் எல்லாருமே டெர்மினேட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் சக்சீடட். இன்கேஸ் ஒருத்தராவது டெலீட் ஆக ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபெயில்டுன்ற ஸ்டேட்டஸ். அதாவது பாட்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ், all containers in the pod have terminated successfully அப்படின்னா succeeded. One or more containers in the pod has terminated unsuccessfully அப்படின்னா failed அர்த்தம். இது வந்து deletion. நீங்க succeeded and failed பார்த்து என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, கண்டெய்னர் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சுன்னா succeeded failed கிடையாது. அது டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா தான் இந்த ரெண்டு பேரும் வருவாங்க. சோ டெர்மினேட் ஆகுறப்ப சக்சஸா ஃபெயில்டா அப்படின்ற சேஞ்சஸ். இது என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது டாக்கருக்கும் இந்த பாட்க்கும்? டாக்கர்ல கண்டெய்னர்ல லைஃப் சைக்கிள்ல கிரியேட் பண்ணீங்க, ஸ்டார்ட் பண்ணீங்க, ரன் பண்ணீங்க, ஸ்டாப் பண்ணீங்க, ரிமூவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் டெர்மினேட் பண்ணீங்க. இங்க பெண்டிங், ரன்னிங், உடனே டெலிஷன். இடையில அந்த ரீஸ்டார்ட்ன்ற ஆப்ஷனே கிடையாது. ஸ்டாப் ஸ்டார்ட்ன்றதே கிடையாது அப்படின்றதுதான் டிஃபரன்ஸ். சோ பாட்ஸை வந்து நம்மளால ரீஸ்டார்ட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கே அது போகாது. ஓகேவா? பாட்ஸை நம்மளால ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க, லைக் தெரிஞ்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணி காட்டுறப்ப பாத்துக்கோங்க அது. ஓகேவா? சோ பாட்ஸ் cannot be restarted. So succeeded and failed, அதுக்கு அடுத்து unknown சொல்லி ஒரு ஸ்டேஜ். unknown அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன unknown? பாடோட ஸ்டேட்டஸ் எனக்கு unknown. பாட பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல அப்படின்னா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்? எதனால அது காட்டும்? ஆர்கிடெக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு kubectl கமாண்ட் கொடுத்து kubectl create podன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பாட் எனக்கு கிரியேட் பண்ணும். பாட் எங்க கிரியேட் ஆகணுங்கிறதுக்கு யார் வந்து ஸ்கெடியூல் பண்றோம்? ஸ்கெடியூலர். சோ kubectl create podன்னு கொடுக்குறேன். கொடுக்கக்கூடிய ரெக்வெஸ்ட ரிசீவ் பண்றது யாரு அப்படின்னா API சர்வர். API சர்வர் அதை ஸ்கெடியூலர் கிட்ட கொடுக்குது. ஏன்னா பாட்ன்றது ஒரு மெஷின்ல தான் கிரியேட் ஆகணும். அது எந்த மெஷின்ன்றத ஸ்கெடியூலர் தான் கண்டுபிடிக்கணும், லைக் ஸ்கெடியூல் பண்ணணும். இந்த ஜாப் வந்து இங்கதான் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு சொல்லி அது வந்து ஸ்கெடியூல் பண்ணணும். சோ ஸ்கெடியூலர் இந்த மெஷினை வந்து செலக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸை வந்து API சர்வர் கிட்ட சொல்லும். API சர்வர் எந்த மெஷினோ அந்த மெஷினுடைய ஏஜென்ட் கிட்ட போய் பேசும். கியூப்லெட் ஒரு பாட உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். நீங்க இவ்வளவு நேரம் என்ன வேணும்ன்றதுதான் சொன்னீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? கியூப்லெட் தான் அந்த பாட கிரியேட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள். சோ கிரியேட் பண்ண பாட்னா பாட் மட்டும் இல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸையும் கியூப்லெட் தான் கிரியேட் பண்ணும். கண்டெய்னர் எப்படி நீங்க கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு இமேஜ் புல் பண்ணி அந்த இமேஜை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டெய்னர் வந்துருது இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம இமேஜ் எதுவும் புல் பண்ண போறது இல்ல, கியூப்லெட்டே புல் பண்ணிக்கும். கியூப்லெட்டே ஹப்ல இருந்து இமேஜை புல் பண்ணி ஒரு கண்டெய்னரா லான்ச் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த ப்ராசஸ். சோ பாட்ஸை மெயின்டைன் பண்றது, பாட்ஸ் பத்தின எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மெஷின்ல இருந்து கியூப்லெட் தான் நமக்கு ரிப்போர்ட் பண்ணும். இன்கேஸ் அந்த கியூப்லெட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஸ்டேட்டஸ்? அன்னோன்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கும். கியூப்லெட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, கியூப்லெட் ஏதாவது டவுன் ஆயிருக்கு, கியூப்லெட்னால ஃபெச் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டேட்டஸ் வந்து அன்னோன்னு காட்டும். ஓகேவா? அதாவது பாட் பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அன்னோன்னு காட்டும். ஓகே, சோ தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ், லைக் லைஃப் சைக்கிள் ஃபேசஸ்னு சொல்லலாம். இதுல இன்னும் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு கிராஷ் லூப் பேக் ஆஃப். அது அந்த பிக்சர்ல இல்ல, பட் உங்களோட பாட் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. கிராஷ் லூப் பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்ப வரும்ன்றத நான் லைவாவே காமிக்கிறேன். ஓகே, சோ யூசுவலான ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னா பெண்டிங், ரன்னிங், சக்சீடட், ஃபெயில்டு, அன்னோன், அதுக்கப்புறம் இந்த கிராஷ் லூப் பேக் ஆஃப். இது வந்து ஒரு எரர் ஸ்டேஜ் தான். நம்ம ஏதாவது எரர் பண்ணா வரக்கூடிய ஸ்டேஜ். அதை நான் லைவாவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சோ ஃபைன். நேம் ஸ்பேசஸ்னா என்ன, பாட்ஸ்னா என்ன? சோ இப்போ இந்த பாட்ஸை நம்ம எங்க ஹோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளேயும். ஒவ்வொரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளேயும் ஒரு பாட் வரும். இது டெவலப்பர் மெயின்டைன் பண்ணக்கூடிய பாட், இது டெஸ்டர் மெயின்டைன் பண்ணக்கூடிய பாட்னு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு நேம் ஸ்பேஸ்லயும் நம்ம பாட்ஸ் தான் லான்ச் பண்ணுவோம்.
ஓகேவா? சோ அந்த பாத்ஸ் எந்த நேம் ஸ்பேஸ்க்கு போகணுன்றத நம்ம எல்லாமே டிஃபைன் பண்ணணும். சோ அந்த மாதிரி நேம் ஸ்பேசஸ்லயே டிஃபரெண்டான நேம் ஸ்பேசஸ்லாம் இருக்கு. இதை நான் லைவா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் காட்டும் பொழுது சொல்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக டெஃபினிஷன் மட்டும் கொடுக்குறேன். டெஃபினிஷன்ஸை முடிச்சுட்டு நம்ம ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆனுக்கு போவோம். ஸோ நேம் ஸ்பேசஸ்னா ஒரு கிளஸ்டரை சப்டிவைட் பண்றது தான் நேம் ஸ்பேசஸ். ஸோ தட் எல்லா மெஷின்லயுமே ஒரு ஒரு பார்ட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ தட் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் பீப்புள் வந்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் பாத்ஸ் அப்படின்றது இட்ஸ் a லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் கண்டெய்னர்ஸ். உங்களுக்கு எந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் குரூப் பண்ணணுமோ அதை ஒரு ரேப் பாட் அப்படின்றது இட்ஸ் லைக் அ ரேப், ஒரு கவர் மாதிரி தான். உங்க கண்டெய்னர்ஸை கவர் பண்ற மாதிரி தான் பாட் அப்படின்றது. ஸோ லெட் us see what is replica set, daemon set, deployment. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ இப்போ பாட்னா என்னன்னு தெரிஞ்சுதா? அந்த பாட்ஸை எந்த மெஷினுக்கு போகணும், எப்படி எத்தனை பாட்ஸா எனக்கு லான்ச் ஆகணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த 3 மெத்தட்ஸ் வச்சுதான் சொல்ல போறோம். ரெப்ளிகா செட், டீமன் செட், டிப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ கவனிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ என்னோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பாட் தேவை. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிச்சேன் இல்லையா? எனக்கு ஒரு பாட் தேவை. அந்த பாட்குள்ள 1 இல்லைன்னா 2 கண்டெய்னர், வாட் எவர் இட் இஸ். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு கண்டெய்னரே போடுறேன். இப்ப நம்ம ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, we need a pod. அந்த பாட்குள்ள எனக்கு ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் எந்த இமேஜ்ல எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னா HTTP. அப்ப என் கண்டெய்னரும் என்ன கண்டெய்னர்? HTTP கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் வந்து எனக்கு 18ன்ற போர்ட்ல எக்ஸ்போஸ் ஆகும். போர்ட் நம்பர் கொடுக்கலனால அதுவே ஒரு போர்ட் எடுத்துக்கும். HTTP டிஃபால்ட்டாவே ரன் ஆகும், உங்களுக்கு தெரியும். சோ 18ன்ற போர்ட்ல ரன் ஆகணும்ன்றது இதுதான் என் ரெக்குவயர்மெண்ட். இப்ப இந்த பாட் எனக்கு கிளஸ்டர்ல 4 பாடா லான்ச் ஆகணும். சேம் பாட் 4 பாடா லான்ச் ஆகும். அதாவது சேம் ஸ்பெசிபிகேஷன் 4ஆ எனக்கு லான்ச் ஆகணும் அப்படின்னா, இல்ல 3ஆ லான்ச் ஆகணும், எத்தனை லான்ச் ஆகணும், எத்தனை மெஷின்ல லான்ச் ஆகணும்ன்றது எல்லாமே அந்த ரெப்ளிகா, டீமன் செட், டிப்ளாய்மென்ட் அந்த 3 மெத்தட் காமிச்சேன் இல்லையா? அதை வச்சுதான் நம்ம லான்ச் பண்ண போறது. சோ ஃபர்ஸ்ட் ரெப்ளிகா செட்னா யாருன்றதை நான் சொல்றேன். சோ நேம்லயே என்ன இருக்கு? replica set. Replica, what is mean by replica? Replication. high availability-க்காக நம்ம duplicates create பண்ற மாதிரி தான், மல்டிபிள் காப்பீஸ் தான் நம்ம ரெப்ளிகா அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நான் சொன்னதுதான், எனக்கு ஒரு பாட் 4 காப்பியா லான்ச் ஆகணும், 4 இடத்துல அது ரன் ஆகணும்ன்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு ரெப்ளிகா செட் அப்படின்ற ரிசோர்ஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ரெப்ளிகா செட் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்றேன். நம்பர் ஆஃப் replica is equal to number of pods. எனக்கு இந்த பாட் இப்போ 4 பாடா, அதாவது மொத்தம் எனக்கு எத்தனை ரெப்ளிகா நான் கேக்குறேன்? 4 கேக்குறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை இப்ப ஈக்குவேட் பண்ணி பாருங்க. சோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் replicas is equal to number of pods. இந்த ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க, நான் எத்தனை ரெப்ளிகா கேட்டிருக்கேன்? 4. என்னோட ரெப்ளிகா நான் கேட்ட ரிக்குவயர்மெண்ட் என்ன, எனக்கு 4 வேணும் நானே கேட்கிறேன். சோ 4 ரெப்ளிகான்னு கேட்டேன்னா என் கிளஸ்டருக்குள்ள எத்தனை பாட் அது கிரியேட் பண்ணணும்? 4 பாட்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் இம்பேலன்ஸ் ஆகவே கூடாது. இந்த ஈக்குவேஷன் இம்பேலன்ஸ் ஆகவே கூடாது. நான் 4 கேட்டேன் அப்படின்னா 4 பாட்ஸ் எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு பாட் டவுன் ஆகுதுன்னா அதை யார் மேனேஜ் பண்ணணும்? உங்க கிளஸ்டருக்குள்ள ஒரு பாட் டவுன் ஆகுது அப்படின்னா யார் மேனேஜ் பண்ணுவா? இல்ல யோசிச்சு நல்லா சொல்லுங்க. கிளஸ்டரை பாருங்க. ஷெட்யூலர் மேனேஜ்மென்ட். ஷெட்யூலர் மேனேஜ்மென்ட். ஷெட்யூலர் வந்து ஜாபை ஷெட்யூல் பண்றதுக்கு தான். உங்க கண்ட்ரோலர் மேனேஜர் தான் உங்களுடைய கிளஸ்டருக்குள்ள நீங்க என்னென்ன ஸ்பெக்ல லான்ச் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதுலயே கீழே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? ரெப்ளிகேஷன், எந்த நேம் ஸ்பேஸ் சொல்றீங்களோ அந்த நேம் ஸ்பேஸ். சோ அந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா கண்ட்ரோலர் மேனேஜர். இன்கேஸ் ஏதாவது டவுன் ஆகுது, ஏன்னா ரெப்ளிகேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது கண்ட்ரோலர் மேனேஜருக்கு தான் இன்புட். ஓகேவா? சோ இன்கேஸ் ஏதாவது பாட் டவுன் ஆகுது அப்படின்னா அது அகைன் ஏபிஐ சர்வருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணும். ஏபிஐ சர்வர் ஸ்கெடியூலர் கிட்ட சொல்லி அந்த பாட மறுபடியும் ரீலான்ச் பண்ற மாதிரி அந்த அவைலபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே செகண்ட்ஸ்லயே நடந்துரும்.
டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். சோ அதனாலதான் குபர்னெட்டிஸை நம்ம வைடா யூஸ் பண்றது. நம்ம எத்தனை ரெப்ளிகா கேட்கிறோமோ அத்தனை பாட் எனக்கு கண்டிப்பா மேனேஜ் ஆகணும். இன்கேஸ் அந்த ஈக்குவேஷன் இம்பேலன்ஸ் ஆகுதுன்னா கண்ட்ரோலர் மேனேஜர் ஹை அவைலபிலிட்டிக்காக அடுத்த காம்பனன்ட்ஸை ட்ரிகர் பண்ணணும். ஸோ இதுதான் அங்க நடக்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாட்ஸ். இப்போ இது ஓகே, எங்கிட்ட 2 ஒர்க்கர் நோடு இருக்கு. 2 ஒர்க்கர் நோடுமே கியூப்லெட் பாடு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். ஹோல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா அதுதான். இப்போ நான் கேட்டது 4 பாட். ரெப்ளிகா செட் மெத்தட் மூலியமா எனக்கு 4 பாட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் லான்ச் பண்றேன். அந்த 4 பாட் எந்த மெஷின்ல போகும்? எந்த மெஷின்ன்றது எப்படி புரியல. கிளைண்ட் மெஷின் நம்ம எங்க இருந்து இன்டராக்ட் பண்ற மெஷின். இது வந்து நம்மளுடைய கிளஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒர்க்கர் நோட்ஸ். நம்ம பாட்ஸ் எல்லாமே எங்க தான் ரன் ஆக போகுது? கிளஸ்டருக்குள்ள ஒர்க்கர் நோட்ல தான் ரன் ஆக போகுதுன்னு செஷன் ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன் இல்லையா? மாஸ்டர் நோடுன்றது ஜஸ்ட் ஃபார் மேனேஜிங். ஒர்க்கர் நோடுக்குள்ளதான் நம்ம மொத்த அப்ளிகேஷன்ஸும் ஓட போகுது. ஓகேவா? இப்ப என் கொஸ்டின், இப்ப இந்த HTTPD பாட் வந்து 4 பாட் கேட்டிருக்கேன். 4 பாடுமே எந்தெந்த மெஷின்ஸ்ல கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நீங்க ரெப்ளிகா செட் மெத்தட் மூலமா ஏதாவது லான்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த மெயின் ரெப்ளிகா செட்டோடைய லைக் கோல் என்ன அப்படின்னா, நீங்க கேட்ட கவுண்ட்ல மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுதான். அது எந்த மெஷின்ல வேணாலும் கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ எந்த ஒரு டிபெண்டன்சியுமே கிடையாது. 2 இங்க 2 இங்க தான் கிரியேட் ஆகும்லாம் கிடையாது. ரேஷியோ எப்படி வேணாலும் இருக்கலாம். 1 இங்க 3 இங்க, 1:3, 3:1, 4 இங்க இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸ்கெடியூலர் அதை பார்த்துக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரெப்ளிகா செட் மெத்தட் மூலமா நம்ம ஏதாவது பாட் லான்ச் பண்றோம் அப்படின்னா அந்த கவுண்ட ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றது மட்டும்தான் அதனுடைய மெயின் கோல். நம்ம பாட்ஸ் வந்து எந்த சர்வர்ல கிரியேட் ஆனாலும் அது பிரச்சனை கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி மெஷின்ஸ் பாட்ஸ் வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிடும். ஓகேவா? பாட் அங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படின்றதுதான் ரெப்ளிகா செட். இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க டீமன் செட்னு சொல்லி. அந்த டீமன் செட்டும் ரெப்ளிகா செட்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். ரெப்ளிகான்றது என்ன அர்த்தம்? நான் கேட்ட ரெப்ளிகாக்கு ஏத்த மாதிரி, நான் ரெப்ளிகேஷன்ஸ்க்கு கேட்ட மாதிரி அது பாட்ஸை லான்ச் பண்ணுச்சு. இதுவே டீமன் செட்ன்றதும் என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்ஸை லான்ச் பண்றதுதான். பாட்ஸ் தான் அதுவும் லான்ச் பண்ண போகுது. பட் உங்க கிளஸ்டருக்குள்ள எத்தனை மெஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பாட் இப்ப லான்ச் ஆகணும், ரெப்ளிகா செட் மெத்தட் மூலமா லான்ச் ஆக வேணாம், டீமன் செட் மெத்தட் மூலமா லான்ச் ஆகணும் அப்படின்னா நீங்க கவுண்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. அதுவே கவுண்டை எடுத்துக்கும். கவுண்டை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கிளஸ்டருக்குள்ள எத்தனை மெஷின்ஸ் இருக்கோ எல்லாத்துலயும் ஒரு காப்பி போட்டு. டீமன் செட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் worker nodes is equal to number of pods. இப்ப என்கிட்ட எத்தனை worker node இருக்கு? 2 பாட் தான் இப்ப கிரியேட் ஆகும். இதுல ஒரு பாட், இதுல ஒரு பாட் ஃபிக்ஸ்டா போய் செட்டில் ஆயிடும். சோ நீங்க உங்களுக்கு எல்லா மெஷின்ஸ்லயும் ஒரு காப்பி இருக்கணும், அவைலபிலிட்டி இருக்கணும்னு நினைச்சா டீமன் செட். எனக்கு பாட் வந்து ஹை அவைலபிலிட்டியோட மெயின்டைன் ஆகணும்னு நினைச்சா ரெப்ளிகா செட். சோ அந்த மாதிரி 2 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்லயும் நான் பாட்ஸை லான்ச் பண்ண முடியும். டீமன் செட்டுக்கும் டிப்ளாய்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது நான் அடுத்து சொல்றேன். அது ஒரு ரிப்பீட்டட் இன்டர்வியூ கொஸ்டின். 3 பேத்துக்குமே கேட்பாங்க. 3 பேத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். சோ இப்ப இவ்வளவு நேரமா தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நேம் ஸ்பேசஸ், பாட்ஸ், ரெப்ளிகா, டீமன், இந்த 4 பேரையும் நான் ஒன்னா சேர்த்து சொல்றேன். ரெப்ளிகா செட்ல வந்து சொல்லுங்க. ரெப்ளிகா செட்ல வந்து ஒரு பால்ல 4 சாரி ஒரு ஒர்க்கர் நோட்ல 4 பாட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல ஆமா, அது எப்படி வேணாலும் கிரியேட் ஆகலாம். நம்ம அதை சொல்ல முடியாது. சோ இங்கதான்றது அத கண்ட்ரோல் பண்றது வந்து யாரு கண்ட்ரோல்? ஷெட்யூலர் கண்ட்ரோல் பண்ணுமா இல்ல கண்ட்ரோலர் தான். எங்க ஸ்பேஸ் அவேலபிளா இருக்கோ யூசுவலா லான்ச் பண்ற மாதிரி லான்ச் பண்ணிடும். பாட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கிறது வந்து ஷெட்யூலர்ல பண்ணுமா இல்ல கண்ட்ரோலர் பண்ணுமா? ஓகே. இப்போ பாட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்போ எனக்கு வந்து வேற ஒரு ஒர்க்கர் நோட், இப்போ 4 ஒர்க்கர் நோட் இருக்குன்னா எந்த இதுல போய் உட்காரணும்ன்றது அதுல ஷெட்யூலர் இது பண்ணும் இல்லையா? அதான் ஷெட்யூலர் தான் முடிவு பண்ணும். அது ரெப்ளிகா செட் பொறுத்து. நீங்க அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டும் பண்ணலாம். அது அடுத்த ஆப்ஷன். நான் சொல்றது இப்ப டிஃபால்ட்டா நீங்க ஒரு பாட் லான்ச் பண்றப்ப அது எந்த மெஷின்ல லான்ச் ஆகும்ன்றது ஸ்கெடியூலர் தான் அந்த ஜாபை ஸ்கெடியூல் பண்ணுன்ற அந்த டேர்ம் நான் சொன்னேன். சோ ஜாப் ஸ்கெடியூலிங்க்கு ஸ்கெடியூலர் தான். நீங்க கொடுத்த பாட்ஸ்ல ஏதாவது அந்த நீங்க ரெப்ளிகா செட் மூலமா கொடுக்குறீங்க, டீமன் செட் மூலமா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் கண்டிஷன்ஸை பேலன்ஸ் பண்றது வந்து கண்ட்ரோலர் மேனேஜர். பட் ஜாபை ஸ்கெடியூல் பண்றது ஸ்கெடியூலர் தான். எந்த மெஷின்ன்றதை சூஸ் பண்றது ஸ்கெடியூலர் தான்.
ஈச் ஒர்க் நோட் ஈக்குவல் டு ஒன் பார்ட் ஈக்குவல் டு அப்ப டைமண்ட் செட் அப்பதான் வரும். ஆமா கரெக்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளஸ்டர்ல நம்ம நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோடு இப்போ மாஸ்டர் நோடு கிரியேட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஒர்க் நோட் நம்ம அப்போ கிளஸ்டர் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் தேவைப்படாது இல்லையா நமக்கு? ஒரு கிளஸ்டர்ல எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே கிளஸ்டர்ல நேம் ஸ்பேசஸா கிரியேட் பண்ணி நம்ம எத்தனை பார்ட்ஸ் வேணுமோ லான்ச் பண்ணலாம் வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா கிளஸ்டர் வந்து அதிகமான காஸ்ட் இருக்குமா? நம்பர் ஆஃப் கிளஸ்டர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். சைஸை பொறுத்து மாறும் இல்லையா? சைஸை பொறுத்து பாத்தீங்கன்னா நீங்க மெஷின்ஸ் மட்டும் தான் வந்து சார்ஜபிள். மத்தபடி இதுல எதுவுமே சார்ஜபிள் கிடையாது. நீங்க மெஷின் வாங்குறீங்க இல்லையா ப்ரொவைடர் கிட்ட இருந்து, அது மட்டும் தான் சார்ஜபிள். ரிசோர்சஸ்க்கு மட்டும் தான் பே பண்ண போறோம். உள்ள ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பா லைக் நம்ம ரன்னிங் டைம் பொறுத்து தான் சார்ஜ் பண்ண போறோம். சோ கிளஸ்டராவே நம்ம எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே ஈக்குவல் ஆயிடும். எஸ்கியூ பொறுத்து இல்லையா? அது டேட்டாபேஸ் எஸ்கியூ பொறுத்து அதனுடைய இது மாறும். ஆமா ஃபைன். சோ இந்த இடத்துல நீங்க என்ன கேட்டீங்க? புரியல, மறுபடியும் சொல்லுங்க. எந்த மெத்தட் கேக்குறீங்க? ஆமா பாட்லயே போகும். எது டவுன் ஆச்சுனா? பாட் டவுன் ஆச்சுனாவா? ஆமா கண்டிப்பா அங்கதான் கிரியேட் ஆகும். சோ அதுதான் உங்களுக்கு இப்ப நான் காட்ட போறேன். இப்ப நம்ம நேம் ஸ்பேசஸ், பாட்ஸ், ரெப்ளிகா அண்ட் டீமன் 4 பேத்தையுமே ஒண்ணா பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நான் கிரியேட் பண்றேன். நம்ம மாஸ்டர் நோட டீல்ல விட்டுறலாம். நம்ம யூஸ் பண்ண போறது எல்லாமே ஒர்க்கர் நோட்ல தான் பார்க்க போறது. சோ கன்சிடர் இது உங்களோட ஒர்க்கர் நோட்ஸ். இங்க நான் எழுத போறது உங்களோட क्वेश्चंस. ஓகே. சோ இங்க எழுத போறது உங்களுக்கான क्वेश्चंस அப்படினா நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதை நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத வச்சு. ஓகே. இதான் நம்ம क्वेश्चन. சோ என்ன பண்ணுவோம்? இது ஒரு கிளஸ்டர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது உங்க கிளஸ்டர். கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம்? கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிளஸ்டரை டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பேரு நேம் ஸ்பேசஸ். சோ என்டையர் கிளஸ்டரை நான் டிவைட் பண்றேன்.
என்னவா டிவைட் பண்றேன் அப்படின்னா நேம் ஸ்பேசஸா டிவைட் பண்றேன். சோ அந்த நேம் ஸ்பேசஸ் இதுதான். This is my first namespace and இது என்னோட செகண்ட் நேம் ஸ்பேஸ். ரெட் அண்ட் கிரீன் நான் போட்டிருக்கிறது வந்து நேம் ஸ்பேஸோட கலர் தான். ஓகேவா? இது வந்து ரெட் நேம் ஸ்பேஸ், இது வந்து கிரீன் நேம் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ரெப்ளிகா செட் 4னு கொடுத்திருக்கேன். ரெப்ளிகா செட் அப்படின்னா ஒரு பாட் நான் சொன்ன கவுண்ட்ல எனக்கு லான்ச் ஆகணும். சோ 4 பாட் எனக்கு லான்ச் ஆகணும். எந்த நேம் ஸ்பேஸ்ல லான்ச் ஆகணும்? ரெட் கலர் நேம் ஸ்பேஸ். ஓகேவா? ரெட் கலரா கிரீன் கலரான்னு எனக்கு சொல்லுங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பாட் வந்து ரெட் நேம் ஸ்பேஸ்ல லான்ச் ஆகணும். சோ எத்தனை கவுண்ட்? எந்த நோடு? எந்த வர்க்கர் நோடு? எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்றத சொல்லுங்க. ஓகேவா? லைக் எங்க வேணாலும் இருக்கலாம். சோ ரேஷியோ எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ நான் இங்க 2 இங்க 2 அப்படி போட்டுக்கிறேன். புரியுதா? क्वेश्चंस புரிஞ்சுதா? இதே மாதிரி அடுத்ததுக்கு சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரெப்ளிகா செட் மூலமா 4 பாட் எனக்கு லான்ச் பண்ணனும். ரெட் நேம் ஸ்பேஸ்ல லான்ச் பண்ணனும். சோ 4ன்றது எத்தனை மெஷின்ஸ்ல வேணாலும் லைக் எந்த மெஷின்ல வேணாலும் எனக்கு கிரியேட் ஆகலாம். அந்த பாட்ஸை வந்து நான் ஹைலைட் பண்றதுக்கு இந்த எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். இவ பிராக்கெட்ல போட்டிருக்கிறது வந்து பாடோட கலர். இப்போ ரெண்டாவது क्वेश्चनக்கு சொல்லுங்க. டீமன் செட்டுக்கு நம்ம கவுண்டே சொல்ல மாட்டோம்ல. டீமன் செட் மூலமா நீங்க லான்ச் பண்றீங்கன்னா ஃபார்முலா என்ன? number of worker nodes is equal to number of pods. இப்போ எனக்கு எந்த நேம் ஸ்பேஸ்? என் क्वेश्चन ரெண்டாவது क्वेश्चनக்கு எந்த நேம் ஸ்பேஸ்ல நம்ம லான்ச் பண்ண போறோம்? ரெட் நேம் ஸ்பேஸ்ல லான்ச் பண்ண போறோம். எத்தனை பாட்? 2 பாட். ஏன்னா 2 வர்க்கர் நோட் தான் இருக்குன்றதுனால 2 பாட் லான்ச் பண்ண போறோம். அந்த 2 பாட்ல எந்த மெஷின்ஸ்? டீமன் செட்ன்றதுனால இங்க இங்க என்ன கலர் அப்படின்னா பிங்க் கலர். இது வந்து செகண்ட் क्वेश्चन. தேர்ட் டீமன் செட் அப்படின்னா டீமன்ஸ் என்ன நேம் ஸ்பேஸ்? கிரீன் நேம் ஸ்பேஸ். எத்தனை பாட்? 2 பாட்ஸ். நோடு each one. கரெக்ட்டா? சோ கிரீன் நேம் ஸ்பேஸ் 2 பாட் because டீமன் செட் அப்படின்றதுனால based on the worker node and அது கொடுக்கக்கூடிய கலர் வந்து ப்ளூ கலர். ஓகே. அடுத்து ரெப்ளிகா செட் எந்த நேம் ஸ்பேஸ்? கிரீன் நேம் ஸ்பேஸ். எத்தனை பாட்? எத்தனை டோட்டலா எத்தனை கிளஸ்டருக்குள்ள? கிளஸ்டருக்குள்ள இந்த பாட் வந்து 5 பாட் போகணும் எனக்கு. எந்த மெஷின்ஸ்ல? ரேஷியோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ அதனால இங்கே 3 இங்க 2 அதுக்கு கொடுக்கிற கலர் வந்து பர்பிள். சோ டோட்டலா 5. அடுத்து ஃபிஃப்த் क्वेश्चन. இந்த டீமன் செட் ரெட் நேம் ஸ்பேஸ் டோட்டலா எத்தனை பார்ட்ஸ்? 2 பார்ட்ஸ். 2 பார்ட்ஸும் எந்த மெஷின்ஸ்ல? each one. சோ டீமன் செட் அப்படின்றதுனால each one. கலர் வந்து பாத்தீங்கன்னா green. அடுத்து ரெப்ளிகா செட் கிரீன் நேம் ஸ்பேஸ் டோட்டலா 3 பார்ட்ஸ். 3 பார்ட்ஸும் எங்க வேணாலும் கிரியேட் ஆகலாம். சோ சோ 3 பார்ட்ஸும் எங்க வேணாலும் கிரியேட் ஆகலாம். அதனால 1 2 3 கலர் ப்ரவுன். சோ இந்த கலர் எதுக்காக நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு பாடும் ஒவ்வொரு ஸ்பெக்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? எல்லோ பாட் வந்து HTTPD பாட்ஸா இருக்கலாம். இது ஒரு HTTPD பாட், இது ஒரு HTTPD பாட். ஹை அவைலபிலிட்டி கொடுக்குது இல்லையா? இதுக்கு 2 என்ஜினிக்ஸ் பாடா இருக்கலாம். சோ டிஃபரெண்ட் பார்ட்ஸை வந்து நான் டிஃபரெண்ட் நேம் ஸ்பேசஸ்ல ஹை அவைலபிலிட்டியோட ரன் பண்றேன். கலர் அதுக்காக தான் கொடுத்தது. ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அவுட்புட் வந்து நம்ம ஃபெட்ச் பண்ண போறோம். லைக் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்து நான் செக் பண்ண போறேன். என் கிளஸ்டர் இதுதான். கிளஸ்டருக்குள்ள நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நேம் ஸ்பேஸ்க்குள்ள பாட்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். பாட்ஸை கிரியேட் பண்றதுக்கு ரெப்ளிகா செட் அண்ட் டீமன் செட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 4 பேருமே புரியுதா? நம்ம 5 டாபிக் எழுதணும். 5ல 4 டாபிக் இதுதான்.
ஓகே. சோ இப்போ இதுல வந்து என் கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் கிளஸ்டர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவேன்? kubectl கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சோ இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா kubectl get pods -n red அப்படின்னு என்ன வரும்? kubectl get pods -n அப்படின்னா நேம் ஸ்பேஸ், red நேம் ஸ்பேஸ்ல எத்தனை பாட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 பாட்ஸ் இருக்கு. சோ அந்த 8 பாட்ஸோட லிஸ்டும் உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இது ஒரு ஒரிஜினல் கமாண்ட் தான். இனிஷியலா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்ப தான் ஒரு டம்மி கமாண்ட் ரன் பண்ணேன். கமாண்ட்ஸ் இப்படிதான் இருக்கும் kubectl கமாண்ட்ஸ். சோ அதே மாதிரி அடுத்து kubectl get kubectl get pods -n green and கொடுத்தனா 5 5 10 pods. அடுத்து kubectl get pods -n all namespaces இப்படி கொடுத்தனா மொத்தம் 18 பாட்ஸ் வந்து நம்ம கிளஸ்டர்ல எத்தனை பாட்ஸ் ஓடுதுன்றதை நம்ம பாக்குறோம். எனக்கு ரெட் கிரீன் இல்லாம மொத்தமா என் கிளஸ்டருக்குள்ள எவ்வளவு பாட்ஸ் இருக்குன்னு நான் லிஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு மொத்த பாட்ஸோட லிஸ்டும் வருது 18 அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ. ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் வி லான்ச் பாட்ஸ் இன்டு கிளஸ்டர். ஸோ இந்த 4 மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம லான்ச் பண்றது. அண்ட் வாட் இஸ் மீன் பை டிப்ளாய்மெண்ட் அப்படின்றத நான் சொல்றேன். சோ டிப்ளாய்மெண்ட் அப்படின்றதுக்கு நான் கடைசியாவே வரேன். சோ அது தியரிட்டிக்கலா தான் இருக்க போகுது. இந்த மாதிரி பிக்சர் போட்டுலாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ கடைசியா நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி கிளஸ்டரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போறோம். சோ ஹேண்ட்ஸ் ஆன்னா கிளஸ்டருக்குள்ள எப்படி நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றது, பாட்ஸை கிரியேட் பண்றது, ரெப்ளிகா, டீமன் இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு ரிசோர்ஸ் நீங்க கிளஸ்டர்ல கிரியேட் பண்ணணும். கிளஸ்டர் கிரியேஷனுக்கு காப்ஸ்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணீங்க. கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு, டிஃபரெண்ட் வேஸ் இருக்கு. என்ன டிஃபரெண்ட் வே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பரேட்டிவ் வே, செகண்ட் ஒன் டிக்ளரேட்டிவ் வே. இம்பரேட்டிவ் வே அண்ட் டிக்ளரேட்டிவ் வே ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இம்பரேட்டிவ் வேனா ஒன்றும் கிடையாது, CLI கமாண்ட்ஸை வச்சு கிரியேட் பண்றதுதான். டிக்ளரேட்டிவ் வேனா அதே வேலையை நம்ம ஸ்கிரிப்ட் வச்சு பண்றதுதான் டிக்ளரேட்டிவ் வே. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கமாண்ட் எப்படி எழுதுவீங்க? டாக்கர்ல ஒரு டாக்கர் கண்டெய்னர் வந்து எனக்கு கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்ட் என்ன? அதான் டாக்கர் எல்லாம் இமேஜ் எல்லாம் இருக்கு, கண்டெய்னர் கிடைக்கணும், அதுக்கு என்ன கமாண்ட்? டாக்கர் ரன் ஃபாலோட் பை -itd. இது எல்லாமே ஒரு கண்டெய்னர் இந்த கேரக்டரிஸ்டிக்ல வரணும்னு கொடுக்கக்கூடிய பராமீட்டர்ஸ். கரெக்டா? -itd -name கொடுக்கலாம், -e கொடுக்கலாம், -e கொடுக்கலாம், -b கொடுக்கலாம், -mount கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன போர்ட் நம்பர்ன்றத கொடுப்பீங்க. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பராமீட்டர்ஸை கொடுத்து என் கண்டெய்னரை நான் கிரியேட் பண்றேன். இதே விஷயங்களை நீங்க டாக்கர் ஃபைல்லையும் அதாவது ஸ்கிரிப்ட்லயும் கொடுத்து கூட கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது ஒரே கமாண்டுக்குள்ள என்னால இன்னும் எக்கச்சக்கமான பராமீட்டர்ஸையும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி லென்த்தி கமாண்ட் எழுதுறதுக்கு பதிலா நம்ம ஸ்கிரிப்டாவும் பாஸ் பண்ண முடியும். சோ அதுதான் இம்பரேட்டிவ் வே அண்ட் டிக்ளரேட்டிவ் வே அப்படின்னு சொல்றோம். எனக்கு ஒரு பாட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நார்மலா kubectl கிரியேட் பாட்னு கமாண்ட்னு கொடுக்க முடியும். அது அப்படியே ஸ்கிரிப்டாவும் எழுத முடியும். சோ ஸ்கிரிப்ட் பேசிஸ்ல நம்ம போறோம் அப்படின்னா என்ன அட்வான்டேஜ்னா நிறைய விஷயங்களை நம்மளால பாஸ் பண்ண முடியும். நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்மளால ஆட் பண்ண முடியுன்றதுக்காக தான் ஸ்கிரிப்ட் மெத்தட்ல நம்ம போறது, which is what declarative way of creation, imperative way and declarative way. இது வந்து நார்மல் கமாண்ட்ஸ், இது வந்து ஸ்கிரிப்ட். குபர்னெட்டிஸ்ல நம்ம பார்க்க போறது YAML ஸ்கிரிப்டிங் தான் பார்க்க போறோம். ஸோ YAML ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணி நம்ம ரிசோர்சஸை கிரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஸ்கிரிப்ட். ஸோ ஈஸியா தான் இருக்கும் ஸ்கிரிப்ட். எப்படி இருக்குன்றத செக் பண்ணலாம். ஃபைன், இதெல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அன்வான்டட்லாம் உங்களுக்கு இந்த கன்சிடரேஷன்ஸ் மட்டும் நான் கடைசியா காட்டுறேன். அந்த டேப் ஓப்பன்ல இருக்கட்டும்.
ஃபைன். சோ நம்ம இப்போ ஸ்கிரிப்ட் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்ஸையும் ஒரு டைம் நான் காமிச்சிடுறேன். இம்பரேட்டிவ் வே. இம்பரேட்டிவ் அப்படின்னா நார்மல் டாக்கர் கமாண்ட்ஸ் மாதிரி இங்க kubectl கமாண்ட்ஸை கொடுத்து நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றது, பாட் கிரியேட் பண்றது, ரெப்ளிகா கிரியேட் பண்றதுன்னு பண்ண முடியும். பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால பாஸ் பண்ண முடியாது. அதனால ஸ்கிரிப்ட் பேசிஸ்ல தான் போகும். ஓகே. சோ kubectl கமாண்ட்ஸை எப்படி எழுதுறது, kubectl கமாண்ட்ஸை எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்றத பார்ப்போம். kubectl followed by அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ் இதுதான். இதுதான் அந்த சின்டாக்ஸ். kubectl எழுதுவீங்க, followed by என்ன ஆபரேஷன் உங்க கிளஸ்டர்ல பண்ணணும். நீங்க ஏதாவது கெட் பண்ணணுமா, ஏதாவது கிரியேட் பண்ணணுமா, ஏதாவது டெலீட் பண்ணணுமா, டிஸ்கிரைப் பண்ணணுமா, லாக்ஸ் செக் பண்ணணுமா, அந்த மாதிரி என்ன ஆக்ஷன் நீங்க பண்ணணுமோ அதை இந்த ஆபரேஷன் கமாண்ட்ன்ற ஸ்பேஸ்ல போடணும். அடுத்து நம்ம அந்த இப்போ ஒரு பாட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க. நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒரு பாட் கிரியேட் பண்றது. ஸோ kubectl followed by create என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, வெதர் பாடா இல்ல நேம் ஸ்பேஸா இல்ல ரெப்ளிகாவா இல்ல டீமனா, எந்த டைப் ஆஃப் ரிசோர்ஸ்ன்றது சொல்லணும். kubectl create நேம் ஸ்பேஸ், kubectl create பாட், அந்த மாதிரி அந்த ரிசோர்ஸோட பேரை சொல்லணும். அடுத்து அந்த ரிசோர்ஸ்க்கு ஒரு பேர் வைப்பீங்க இல்லையா, எனக்கு ஒரு பாட் தேவை, அந்த பாடோட பேர் வந்து httpd பாட். அந்த மாதிரி கொடுக்கிறது தான் kubectl கமாண்ட்ஸ். ஓகேவா. சோ கெட் பண்றது நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ண பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கமாண்ட்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோன்றது. ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். சோ கெட் ஆபரேஷன் கமாண்ட், டைப் கமாண்ட், நேம் கமாண்ட். உங்களுக்கு என்ன நேம் உங்க ரிசோர்ஸ்க்கு கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான். சோ லெட் அஸ் டு ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி கிளஸ்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஹேண்ட்ஸ் ஆன் பண்றதுக்கு புது கிளஸ்டர். இப்ப கிளஸ்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வேலை பண்ணுவோம், நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஆனா டிஃபால்ட்டா கிளஸ்டருக்குள்ள நேம் ஸ்பேஸ் சிலது இருக்கும். சோ ஒரு கிளஸ்டர் புதுசா வரும்போதே டிஃபால்ட் நேம் ஸ்பேசஸ் அதுல இருக்கும். kubectl get நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு நான் என் கிளஸ்டருக்குள்ள ரன் பண்றேன். என் கிளஸ்டர் ஆல்ரெடி அமேசான்ல கிரியேட் ஆயிடுச்சு. காப்ஸை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிட்டேன். kubectl கமாண்டை கொடுத்து இப்ப நான் இன்டராக்ட் பண்றேன். kubectl get நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு 4 நேம் ஸ்பேஸ் உடைய பேர் வருது. நம்ம எப்படி டம்மியா ரெட் கிரீன் ஒண்ணு பார்த்தோமோ அதே மாதிரி டிஃபால்ட்டா இந்த 4 நேம் ஸ்பேசஸ் கிளஸ்டருக்குள்ள இருக்கும் இனிஷியலாவே. ஓகே. சோ அந்த நேம் ஸ்பேசஸ் உடைய பேர் என்ன அப்படின்னா டிஃபால்ட், கியூப் நோட் லீஸ், கியூப் பப்ளிக், கியூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 4 நேம் ஸ்பேசஸ் இருக்குது. சோ இதுல ஒவ்வொருத்தருடைய வேலை என்ன, எதுக்காக இத்தனை நேம் ஸ்பேஸ் இருக்கு, இது இல்லாம நம்ம எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த நேம் ஸ்பேஸ் இவங்களுக்கு, இவங்க இந்த பெர்மிஷன் உள்ளவங்க தான் யூஸ் பண்ண முடியும்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். பட் இந்த 4 பேருடைய வேலை என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன். சோ நேம் ஸ்பேசஸ் எல்லாமே உங்களுக்கு அபிஷியல் பேஜ்ல பக்காவா இருக்கும். நேம் ஸ்பேசஸ் குபர்னெட்டிஸ், நேம் ஸ்பேசஸ் குபர்னெட்டிஸ்னு போட்டா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நேம் ஸ்பேசஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருடைய வேலை என்ன. Kubernetes starts with the 4 initial namespaces: default, cube node lease, cube public, cube system. அது என்ன default namespace அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணது நம்ம தான். அந்த கிளஸ்டருக்குள்ள இப்ப ஏதாவது லான்ச் பண்ணணும்னா கண்டிப்பா அது எங்க போய் லான்ச் ஆகும், ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள தான் லான்ச் ஆகும். அந்த நேம் ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ற வரைக்கும் நம்ம கிட்ட எந்த ஒரு புது நேம் ஸ்பேஸ்மே கிடையாது. நம்ம யூசர் எதுவும் கிரியேட் பண்ணல அப்படின்னா நான் எது லான்ச் பண்ணாலும் டிஃபால்ட்ல தான் போய் லான்ச் ஆகும். ஓகேவா. இனிஷியலா ஒரு யூசருக்கு ஏதாவது லான்ச் பண்ணணும், பட் நேம் ஸ்பேஸ் இல்ல, ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அது டிஃபால்ட்ல போய் விழுந்துரும். ஓகேவா. So Kubernetes includes this namespace so that you can start using your new cluster without creating a namespace. உங்களுக்குன்னு ஒரு namespace இல்லைன்னா கூட இந்த டிஃபால்ட்ல போய் அது விழுந்துரும். ஓகேவா. அண்ட் கியூப், அது அடுத்தது வரேன். கியூப் பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு நேம்ஸ்பேஸ் இருக்கு. என்னவா இருக்கும், பேர்ல என்ன இருக்கு, கியூப் கியூப் கியூப்னு நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அதெல்லாம் Kubernetes உடைய காம்பனன்ட்ஸ், அதனால கியூப்னு தான் இருக்கு. ஓகேவா. சோ கியூப் பப்ளிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸ் ஒரு காமனான நேம் ஸ்பேஸ். இதுக்குள்ள நம்ம யாரு வேணாலும் போய் ஒர்க் பண்ண முடியும், என்ன வேணாலும் போடலாம், பட் எல்லாருக்குமே அக்சசபிளா இருக்கும். எந்த ஒரு அத்தன்டிகேஷனுமே கிடையாது. காமனான ஒரு நேம் ஸ்பேஸ்.
புரியுதா என்ன சொல்றேன்னு? ஒரு நேம் ஸ்பேஸ், அந்த நேம் ஸ்பேஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இந்த யூசர் தான் வரணும், இந்த யூசர் தான் வரணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எந்த ஒரு அத்தன்டிகேஷனுமே கிடையாது. அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு காமன் நேம் ஸ்பேஸ் தான் இந்த கியூப் பப்ளிக் அப்படின்றது. ஓகே, அடுத்து கியூப் சிஸ்டம். கியூப் சிஸ்டம் அப்படின்ற நேம் ஸ்பேஸ்க்குள்ளதான் நம்மளுடைய குபர்னெட்டிஸ் காம்பனன்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. மாஸ்டர் காம்பனன்ட்ஸ் யார் யாரு? API server, scheduler, etcd, controller. அந்த 4 பேருமே அந்த கியூப் சிஸ்டம்குள்ள தான் ரன் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாட்ஸா தான் ரன் ஆயிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் பாட்ஸ வந்து ஃபங்க்ஷனல் ஆர் அட்டாமிக் யூனிட் ஆஃப் குபர்னெட்டிஸ்னு நான் சொன்னது. சோ எல்லாமே உங்க கிளஸ்டருக்குள்ள பாட்ஸா நேம் ஸ்பேசஸ்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அது டிஃபரெண்ட் நேம் ஸ்பேசஸா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ கியூப் சிஸ்டம்குள்ள என்ன இருக்குன்றத நான் அப்புறமா காமிக்கிறேன். லைவாவே காமிக்கிறேன். சோ இந்த நேம் ஸ்பேசஸ்ல என்னென்ன இருக்கு ஸ்பெசிபிக்கா எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? ஒரு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ்க்குள்ள மட்டும் என்ன இருக்குன்றத நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? kubectl get paths -n cube system. ஏன்னா எல்லாமே பாத்ஸா தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா? உங்க கிளஸ்டருக்குள்ள அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், டிஃபால்ட் காம்பனன்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பாத்ஸ் தான். ஓகேவா? அதனால நான் டைரக்டா kubectl get paths -n எந்த நேம் ஸ்பேஸை நான் செக் பண்ணி பார்க்கிறேன்? கியூப் சிஸ்டம்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நம்ம இப்ப செக் பண்ண போறோம். என்ன இருக்கு? API server, scheduler, etcd அதெல்லாம் தான் இருக்கு. ஓகே, இதே மாதிரி இப்ப நான் டிஃபால்ட்ல போட்டு பார்த்தேன்னா என்ன கிடைக்கும்? kubectl get paths -n default. நீங்க சும்மா எதுவுமே நேம் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணாம வெறும் kubectl get paths ன்னு கொடுத்தா கூட டிஃபால்ட்டோட அவுட்புட் தான் காட்டும். இப்ப எப்படி நான் -n ரெட்னு போட்டா ரெட் நேம் ஸ்பேஸ்ல எவ்வளவு இருக்குன்னு காமிச்சது. அந்த மாதிரி நீங்க எதுவும் கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் டிஃபால்ட்டோடது தான் காட்டும். ஓகேவா? இப்ப டிஃபால்ட்டுக்குள்ள என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. இனிஷியலா யூசர் ஏதாவது லான்ச் பண்ணாதான் உண்டு. சோ எதுவுமே இல்லாததுனால no resources found in default namespace. டிஃபால்ட்ல எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் நேம் ஸ்பேசஸ் டிஃபரெண்ட் பர்பஸ்க்கு இனிஷியலாவே கிளஸ்டருக்குள்ள இருக்கு. இது இல்லாம நம்ம இப்போ ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ 2 வழியில கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு இம்பரேட்டிவ் வே, இன்னொன்னு டிக்ளரேட்டிவ் வே. இம்பரேட்டிவ் மெத்தட்ல எனக்கு ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றது எப்படின்னு கமாண்ட் சொல்லுங்க பாப்போம். kubectl create எந்த ரிசோர்ஸோ அந்த ரிசோர்ஸோட பேர், நேம் ஸ்பேஸ்னா நேம் ஸ்பேஸ், பாட்னா பாட், ரெப்ளிகானா ரெப்ளிகா, டீமன்னா டீமன். அடுத்து -n வந்து நேம் ஸ்பேஸ கால் பண்றதுக்கு. இப்போ எனக்கு நேம் ஸ்பேஸே கிரியேட் பண்ணனும். என்ன நேம்ல கிரியேட் ஆகணும்? உங்களுக்கு தெரிஞ்ச ரெட். ஓகே, ரெட்ன்ற நேம்ல நம்ம ஒரு நேம் ஸ்பேஸ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ kubectl get namespace அப்படின்னு கொடுத்தா ரெட்டும் ஒரு நேம் ஸ்பேஸ் தான். அதுவும் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு. இதுதான் இம்பரேட்டிவ் வே. இந்த மாதிரி சின்ன சின்ன கமாண்ட்ஸ் வச்சு ரன் பண்றது இம்பரேட்டிவ். இதே நேம் ஸ்பேஸை இப்ப நான் ஸ்கிரிப்ட் மூலமா கிரியேட் பண்ண போறேன். அதுதான் டிக்ளரேட்டிவ் வே. சோ அதுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு பெட்டரா காமிக்கிறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிக்கிறேன். YAML பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சின்டாக்ஸ் மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாம பாத்துக்கிட்டா ஓகே. மத்தபடி ஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க நார்மலா? நம்ம இப்போ வந்து இதுதான் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல இண்டஸ்ட்ரியல யூஸ் பண்றது மோஸ்ட்லி எது யூஸ் பண்றாங்க? YAML தான். YAMLக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்கு which is helm chartனு சொல்லுவோம். அதாவது ஸ்கிரிப்டட் மெத்தட். டிக்ளரேட்டிவ் தான் யூஸ் பண்றோம். காமனா சொல்லணும்னா டிக்ளரேட்டிவ். கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ரிசோர்ஸ் கிரியேஷன்ஸ்க்கு. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஃபைன்.
ஸோ இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபார்மேட் ஆஃப் YAML இந்த zip ஃபைல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணா ஸ்கிரிப்ட் இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் ஏதாவது எரர் வருது அப்படின்னா சின்ன சின்ன சின்டாக்ஸ் மிஸ்டேக்ஸா தான் இருக்கும். அதுலயும் உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகல. ஏன்னா இதெல்லாம் நானும் ஸ்டார்டிங்ல ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான். அதாவது நார்மல் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா கூட எரர் வரும். அதுவும் YAML ஜாஸ்தியாவே வரும். நீங்க அதனால என்ன பண்ணுங்க, அபிஷியல் பேஜ்ல இருந்தே ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்கிரிப்டை எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு Kubernetes நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கான YAML ஸ்கிரிப்ட் வேணும். நான் சும்மா கீவேர்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். நேம் ஸ்பேஸ் Kubernetes YAML னு கொடுத்திருக்கேன். அதுவே எனக்கு காமிக்குது நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு இதுதான் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இதையே இன்னும் சின்னதா எழுதலாம். அதுதான் நான் வச்சிருக்கக்கூடியது. File will changes. Daemon set pod daemon set pod. இங்க இருக்கு. இவ்வளவுதான் ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு. சோ நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு நேம் கொடுத்தா போதும். லைக் ஸ்கிரிப்ட்னா இப்படிதான் இருக்கும். எல்லா ஸ்கிரிப்டோடைய ஃபார்மேட்ஸ்மே நீங்க Kubernetesல இதே மாதிரி தான் எழுதுவீங்க. ஓகேவா? எல்லா ஸ்கிரிப்டுமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் API வெர்ஷன் அப்படின்ற டேர்ம்ல. API வெர்ஷன் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு எந்த வெர்ஷன்ல அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகணும். இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு நான் தரேன் இன்னைக்கு செஷன்ல. ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல என்ன கொடுத்தேன்? கேன் வி கிரியேட் அ பாட் வித்தவுட் கண்டெய்னர்ஸ். ரெண்டாவது டாஸ்க் Kubernetesோட GUI. நான் மொத்தமாவே உங்களுக்கு CLI தானே காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்குன்னு டேஷ்போர்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. டேஷ்போர்ட் இருக்குன்னா அதை எப்படி கிரியேட் பண்ண முடியும், எப்படி யூஸ் பண்ண முடியும், GUI வெர்ஷனை செக் பண்ணி பாருங்க. சோ இதுல API வெர்ஷன் அப்படின்றது எனக்கு தேவையான ரிசோர்ஸ் எந்த வெர்ஷன்ல கிரியேட் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ டிஃபால்ட்டா V1 தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அபிஷியல் பேஜ்லயுமே V1 தான் இருக்கு. ஸோ வெர்ஷன் V1 டிஃபால்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் கைண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும், பாடா, நேம் ஸ்பேஸா, ரெப்ளிகா செட்டா, டீமன் செட்டா, அதுதான் அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும். நான் கொடுத்திருக்கிறது நேம் ஸ்பேஸ், N கேப்ஸ், S ஸ்மால், இப்படிதான் இருக்கணும். இதுல சேஞ்சஸ் வந்தா எரர் அடிக்கும். நேம் ஸ்பேஸ் அண்ட் மெட்டா டேட்டா அப்படின்னா டேட்டா அபவுட் யுவர் ரிசோர்ஸ், இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் ரிசோர்ஸ். ஸோ எனக்கு நேம் ஸ்பேஸ் வந்து கிரீன்ன்ற நேம்ல கிரியேட் ஆகணும். இவ்வளவுதான் அந்த இடத்துல. ஸோ கைண்ட் மென்ஷன் API வெர்ஷன் கண்டிப்பா இருக்கும், கைண்ட் கண்டிப்பா இருக்கும், மெட்டா டேட்டாவும் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா கிரீன் ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ லெட் அஸ் காப்பி அண்ட் ரன். இப்போ இந்த YAML ஃபைல ஒரு ஃபைல நான் போட்டுக்கிறேன். me.yaml அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ல இந்த ஸ்கிரிப்டையும் பாஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நான் வெளில வரேன். இப்போ நான் ரன் பண்றது எல்லாமே எந்த மெஷின்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஒர்க் பண்றது எங்க இருந்து ஒர்க் பண்றோம்? கிளைண்ட் மெஷின்ல. இந்த கிளைண்ட் மெஷின் யூஸ் பண்ணி தான் நான் கிளஸ்டரை கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கிளைண்ட் மெஷினை யூஸ் பண்ணி தான் இப்போ kubectl காப்ஸ் கமாண்ட் எல்லாமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்த கண்டினியூவேஷன் தான். ஓகே, அதே மெஷின் கிளஸ்டர் என்னுடைய AWSல ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபைன். ஸோ vi main.yaml சொல்லி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்றது அப்படின்னா kubectl apply -f Terraform apply பார்த்த மாதிரி இந்த kubectl apply -f ஃபைல் நேம் வந்து main.yaml அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நேம் ஸ்பேஸ் கிரீன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் நேம் ஸ்பேஸை வச்சு காமிச்சேன். kubectl get நேம் ஸ்பேசஸ்னு கொடுத்தா ரெட் கிரீன் ரெண்டுமே இருக்கு. ஸோ இப்போ எந்த நேம் ஸ்பேஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணாம ஒரு பாட் லான்ச் பண்றேன் அப்படின்னா அது எங்க போய் லான்ச் ஆகும்? டிஃபால்ட்ல. நான் ஸ்பெசிஃபை பண்ணி ரெட்ல தான் போகணும்னு சொன்னா ரெட்ல தான் விடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்க நேம் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு நேம் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்றது, பை டிஃபால்ட் என்னென்ன நேம் ஸ்பேசஸ் இருக்குன்றத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பாட் கிரியேஷன் பார்க்க போறோம். பாட் கிரியேஷன்லயே நான் நிறைய சொல்ல போறேன். பாட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு பாடை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். Kubernetes பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாட்ஸா தான் ரன் ஆகுதுன்றத நான் சொல்லிட்டேன். ஏன்னா கியூப் சிஸ்டம் அப்படின்ற நேம் ஸ்பேஸ்க்குள்ளேயே எல்லாமே எப்படிதான் இருந்துச்சு? பாட்ஸா தான் இருந்துச்சு. எதுன்றது தெரியுதா?
கியூப் சிஸ்டம் அப்படின்றது குபர்னெட்டிஸ் உடைய சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் ஆன ஏபிஐ சர்வர், ஸ்கெடியூலர் அவங்களுமே பாட்ஸா தான் லான்ச் ஆகுறாங்க, பாட்ஸா தான் ரன் ஆகுறாங்க. அதனாலதான் நான் கியூப் சிடிஎல் கெட் பாட்ஸ் -n கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ்னு கொடுக்கும்பொழுது பாட்ஸோட லிஸ்ட் வந்துச்சு. ஓகேவா? நான் கேட்டது பாட்ஸ், கொடுத்தது காம்பனன்ட்ஸோட லிஸ்ட். அப்படின்னா எல்லாருமே பாட்ஸா தான் ரன் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, சோ ஹவு டு கிரியேட் அ பாட் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் காட்ட போறேன். அடுத்து creating a pod in specific namespace and creating pod with multiple containers. Pod script பார்த்தா உங்களுக்கு script familiar ஆயிடும், ஈஸியா தான் இருக்கும். So creating pod with multiple containers. அடுத்து troubleshooting a pod. The troubleshooting and request and limits. ஓகே, இந்த 5 சினாரியோவும் நான் உங்களுக்கு பாட்ல காட்ட போறேன். இந்த 5 சினாரியோலயும் இன்டர்வியூ क्वेश्चंस இருக்கு. ஓகேவா? சோ how to create a pod அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஆமா, பாட் குள்ள எப்படி மல்டிபிள் கண்டெய்னர் வைக்கிறதுன்னு காட்ட போறேன். ஓகேவா? ஃபைன். சோ ஒரு பாட் கிரியேட் பண்றதுக்கான சோ உங்களுக்கு வந்து நீங்க அந்த ஸ்கிரிப்ட் வச்சு நீங்க ரன் பண்றப்போ ஏதாவது எரர் வந்ததுன்னா சேஞ்சஸ் பாத்துக்கோங்க. நான் அந்த ஸ்கிரிப்ட்ல ஏதாவது எரர் வந்திருக்கும், அந்த டைம்ல எடுத்து வச்ச பக்காவான ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு. சும்மா நோட் பேட்ல தான் நான் போட்டு வச்சிருக்கேன், அதை ஓபன் பண்ணிக்கிறேன். So to create a pod, இந்த ஸ்கிரிப்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதே ஸ்கிரிப்ட் தான் உங்களுடைய இதுலயும் அமைச்சிருப்பேன், பட் எரர்ஸ் இல்லாம காட்டுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். To create a pod என்ன ஸ்டார்ட் பண்றோம்? with API version kind, அது பாடா நேம் ஸ்பேஸான்றத சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அடுத்து மெட்டா டேட்டா, என்னோட பாட்க்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன், which is pod example. நீங்க மெட்டா டேட்டா பாஸ் பண்ணும்பொழுது நேம் கொடுக்கும்போது அதுல அப்பர் கேஸே யூஸ் பண்ணக்கூடாது, லோயர் கேஸ் தான் ஃபுல்லா இருக்கணும். பாட் எக்ஸாம்பிள் அண்ட் தென் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெக்ல என் பாட் என்ன கேரக்டரிஸ்டிக்ல வரணும்ன்றத நான் சொல்ல போறேன். கண்டிப்பா பாட்குள்ள என்னதான் வரும்? கண்டெய்னர்ஸ் தான் வரும். சோ அந்த கண்டெய்னர் என்ன மாதிரி கண்டெய்னர்ன்றத நான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன். சோ என் கண்டெய்னருக்கு ஒரு பேரு, அந்த கண்டெய்னர் என்ன இமேஜ்ல கிரியேட் ஆகணும், அது ஸ்டார்ட் ஆகுறப்போ என்ன போர்ட் நம்பர்ல எக்ஸ்போஸ் ஆகணும், இவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்லியிருந்த அதே இன்ஃபர்மேஷன். நீங்க சின்டாக்ஸ் மட்டும் பாத்துக்க வேண்டியது இருக்கும். ஒரு 2-3 ஃபைல் சும்மா ரைட் பண்ணி பாருங்க, தெரிஞ்சிடும். ஓகே, சோ இந்த பாட இப்ப நான் கிரியேட் பண்ண போறேன். பாட்குள்ள எத்தனை கண்டெய்னர் இருக்கு? ஒரே ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் பேரு கண்டெய்னர் 1, இமேஜ் HTTPD, போர்ட் நம்பர் 80. இது எந்த நேம் ஸ்பேஸ்ல போய் லான்ச் ஆகும்? நேம் ஸ்பேஸ் எதுல போய் லான்ச் ஆகும்? இந்த பாட் டிஃபால்ட் தான், ஏன்னா நம்ம இந்த இடத்துல நேம் ஸ்பேஸே மென்ஷன் பண்ணல. அப்படின்னா டிஃபால்ட்ல தான் போய் விடும். So let me run again ஒரு main.yaml ஃபைல். இதை டெலீட் பண்ணிட்டு அதே ஃபைலை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். So கொடுத்து இப்போ kubectl apply -f main.yaml. So என்ன ஆயிடுச்சு? ஒரு பாட் எக்ஸாம்பிள்ன்ற பேர்ல கிரியேட் ஆயிடுச்சு. எந்த நேம் ஸ்பேஸ்ன்றது டிஃபால்ட்னு நம்ம சொன்னோம். இப்ப நார்மலா kubectl get pods அப்படின்ற கமெண்ட் கொடுத்தனா எனக்கு எங்க இருந்து அவுட்புட் காட்டும்? டிஃபால்ட்ல இருந்து அவுட்புட் காட்டும்.
டிஃபால்ட் என்ன கிரியேட் ஆயிருக்கு? பாட் எக்ஸாம்பிள்னு ஒரு பாட் கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ரன்னிங்னா என்ன அர்த்தம்? பாட்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரன்னிங்னு அர்த்தம். ஓகேவா? இன்கேஸ் அது பெண்டிங்ல இருக்குன்னா கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகலன்னு அர்த்தம். 1/1 அப்படின்றது டோட்டலா எத்தனை கண்டெய்னர்ஸ் இருக்கு, அதுல எத்தனை ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது தான் 1/1. இன்கேஸ் 2 இருந்ததுன்னா 2 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு காட்டும். ஓகேவா? சோ ரெடி எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ரெடி தான். சோ இப்படிதான் நம்ம ஒரு பாட லான்ச் பண்றோம். இப்ப நான் காமிச்சது ஒரு பாட் ஒரு கண்டெய்னரோட டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல எப்படி லான்ச் ஆகும் காமிச்சேன். இதே பாட் எனக்கு வேற ஒரு நேம் ஸ்பேஸ்ல லான்ச் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல மெட்டா டேட்டால நேம் ஸ்பேஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ணி நம்ம கிட்ட ரெட்னு ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேரை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த நேம் ஸ்பேஸ்ல அது லான்ச் ஆகணும். செக் பண்ணி பார்ப்போம். வேற நேம் ஸ்பேஸ், வேற பாடு, வேற ஏரியா, அது பிரச்சனை இல்லை. டிஃப்ரெண்டா தானே ரன் ஆகுது, அதனால பிரச்சனை கிடையாது. சோ vi main.yaml இதே பேர்ல எனக்கு இன்னொரு பாட் இப்ப கிரியேட் ஆகும், பட் வேற நேம் ஸ்பேஸ்ல கிரியேட் ஆகும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ kubectl apply command pod example created. In case நீங்க அதே நேம் ஸ்பேஸ்ல ரன் பண்றீங்க அப்படின்னா எரர் வரும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்னு வரும். டிஃபரெண்ட்ல ரன் பண்றதுனால தான் எனக்கு புது பாட் கிரியேட் ஆயிருக்கு. kubectl get pods -n red. ரெட் நேம் ஸ்பேஸ்லயும் ஒரு பாட் எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. புரியுதா? இது வந்து செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். So how to create a pod? How to create a pod in specific namespace. Metadata-க்கு கீழே உங்க pod என்ன namespace-ல launch ஆகணும்ன்றத சொன்னா போதும். Okay. And creating a pod with multiple containers. நீங்களே சொல்லுங்க பாப்போம். இப்போ என்கிட்ட ஒரு pod இருக்கு. இதுக்கப்புறம் நான் லான்ச் பண்றது எல்லாமே டிஃபால்ட்லயே ரன் பண்றேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர வேண்டாம். டிஃபால்ட்ல தான் போக போறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் மற்ற நேம் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ல இதே பாட் இல்ல பாடோட பேரை மாத்திரும். ஏன்னா டிஃபால்ட்ல ஆல்ரெடி பாட் எக்ஸாம்பிள்னு ஒரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் இப்போ புதுசா லான்ச் பண்ண போறதுனால பாட் எக்ஸாம்பிள் 1ன்னு பேர் வச்சுட்டேன். ஸ்பெசிஃபிகேஷன்ல கண்டெய்னர்ஸ்ல ஒரு கண்டெய்னரோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு கண்டெய்னரை நம்ம ஆட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி புது பாட் வித் 2 கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். காப்பி. அவ்வளவுதான். சோ இது வந்து கண்டெய்னர்ஸ்க்கு கீழே ஃபர்ஸ்ட் கண்டெய்னரோட இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது கண்டெய்னரோட இன்ஃபர்மேஷன். ஆனா இதுல நாம சேஞ்சஸ் பண்ணணும். கண்டெய்னருடைய பேரு அடுத்து nginx அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெய்னரை நான் யூஸ் பண்றேன். சோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம் என்ன காமிக்குதுன்றதை பார்க்கலாம். இதுதான் ட்ரபிள் ஷூட்டிங். சோ 2 கண்டெய்னர் எந்த நேம் ஸ்பேஸ்ல லான்ச் ஆக போகுது இந்த பாட்? நேம் ஸ்பேஸ் டிஃபால்ட்ல தான் ஓட போகுது. ஒரு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல பாட் எக்ஸாம்பிள் 1ன்ற பேர்ல ஒரு பாட் வரப்போகுது. 2 கண்டெய்னர் இன்ஃபர்மேஷனோட வரப்போகுது. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் httpd, ரெண்டாவது கண்டெய்னர் nginx. சோ லான்ச் பண்ணும். kubectl apply pod created. இப்ப kubectl get pods அப்படின்னு போட்டா பாட் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது, சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணது. பாட் எக்ஸாம்பிள் 1 இப்போ கிரியேட் பண்ணது. கன்ஃபியூஷன் வர வேணாம்னு நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். பழைய பாட் டெலீட் பண்ணிடுறேன். kubectl delete pods டெலீட் பண்ணியாச்சு. செக் பண்ணுமா? என்ன காட்டுது? ஸ்டேட்டஸ் வந்து எரர்னு காட்டுது. அடுத்து ரெடில ஒரு கண்டெய்னர் ரெடி, ஒரு கண்டெய்னர் ரெடி இல்லைன்னு காட்டுது. நான் மறுபடியும் போடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு எரர்ல இருந்து என்ன ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? கிராஷ் லூப் பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு.
இப்ப நம்ம வந்து ஒரு பாட்ல கிரியேட் பண்றப்போ ஒரு ட்ரபிள் வந்திருக்கு, அதை நம்ம இப்ப சரி பண்ண போறோம். ஒரு பாடை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றதுன்றது ரிப்பீட்டட் இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்றதுக்கு நான் சொல்றேன். இப்ப என்கிட்ட ஒரு பாட் இருக்கு, அந்த பாட்ல என்ன நடந்ததுன்ற ஈவெண்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? என் பாடுக்கு முதல்ல என்ன ஆச்சு அப்படின்றத நான் செக் பண்றேன். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பாட்ஸை யார் இங்க கிரியேட் பண்றா? நம்ம கியூபர்னெட்டிஸை பொறுத்த வரைக்கும் யாரு கிரியேட் பண்றாங்கன்றது சொன்னேன். பாட்ஸ் பாட் எங்க இருக்கு? கியூப்லெட் அந்த பிக்சரை மறந்துடாதீங்க. பிக்சர் ஞாபகம் வச்சுட்டாலே மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். பாட் எங்க இருக்கு? ஒர்க்கர் நோட்ல மெயின் ஏஜென்ட் யாரு? கியூப்லெட் தான் பாட்ஸை கிரியேட் பண்ணுது. சோ அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்கேஸ் உங்க பாட்ஸ் ரன் ஆகிறதுக்கு ஏதாவது எரர் அடிக்குது, ட்ரபிள் காட்டுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பாடோட டிஸ்கிரிப்ஷனை எடுக்கணும். kubectl டிஸ்கிரைப் கமாண்ட் போட்டு உங்க பாட்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும். பாட் எக்ஸாம்பிள், அதாவது என்ன எப்படி அந்த பாட் வந்ததுன்றத காட்டும். முதல்ல அந்த பாட் எப்படி கிரியேட் ஆச்சு, யார் கிரியேட் பண்ணாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு காட்டும். சாரி. சோ என்ன காட்டுது? ஃபர்ஸ்ட் நார்மல் தான், நார்மல்லே இருக்கு. ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி. இப்போ கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா எல்லாருக்கும்? எனக்கு கேக்குதுமா, நார்மலா தான் நெட்வொர்க் இஷ்யூ கேக்குதுங்க. ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதுங்களா உங்களுக்கு? நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலர் என்ன பண்ணுது? டிஃபால்ட் ஸ்கெடியூலர் சக்சஸ்ஃபுல்லி அசைன்டு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல தான் இந்த பாட் எக்ஸாம்பிள் 1 கிரியேட் ஆகுன்றது சொல்லிடுச்சு. அது எந்த வர்க்கர் நோட்ல கிரியேட் ஆயிருக்குன்றதையும் நீங்க பார்க்கலாம். நான் அதை காமிக்கிறேன் அடுத்து. எனக்கு ஒரு பாட் கிரியேட் ஆயிருக்கு, எந்த நேம் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், அது எந்த வர்க்கர் நோட்ல கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்றத நான் அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அந்த மாதிரி இந்த மெஷினை தான் அது அசைன் பண்ணிருக்கு. அண்ட் கியூப்லெட் என்ன பண்ணுது? கியூப்லெட் HTTP இமேஜை புல் பண்ணுது. அந்த HTTP இமேஜை ஒரு கண்டெய்னரா கிரியேட் பண்ணுது, கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணுது, எல்லாமே ஃபைன். அடுத்தது சக்சஸ்ஃபுல்லி புல்டு இமேஜ் என்ஜினிக்ஸ், அது வந்து என்ஜினிக்ஸை புல் பண்ணிருக்கு, என்ஜினிக்ஸையும் கண்டெய்னரா ஸ்டார்ட் பண்ணிருக்கு. என்ஜினிக்ஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சம்திங் இஸ் ஹேப்பனிங், வார்னிங் பேக் ஆஃப்னு வருது. அப்ப எனக்கு எரர் எங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என் பாட்ல 2வது கண்டெய்னர்ல தான் எரர்ன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 2வது கண்டெய்னர் ஏன் எரர் அடிக்குதுன்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா செக் பண்ணணும்னா, கண்டெய்னர்ல என்ன நடந்ததுன்றதை நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? லாக்ஸ் போட்டு நம்ம செக் பண்ணுவோம். டாக்கர் லாக்ஸ்னு போடலாம். அதே மாதிரி இங்கேயுமே kubectl லாக்ஸ் ஃபாலோட் பை எந்த பாடோ அந்த பாடோட பேரு, பாட் எக்ஸாம்பிள் 1, அதுல எந்த கண்டெய்னர். நீங்க லாக்னு போட்டா கண்டெய்னரை தான் செக் பண்ணணும். சோ kubectl லாக்ஸ் இந்த பாட்ல உள்ள இந்த கண்டெய்னருடைய லாக்ஸ் தான் எனக்கு பார்க்கணும். இதுல என்ன காட்டுது எரர்? இதான் எரர். பைண்ட் போர்ட் நம்பர் உங்களுடைய கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்றப்பதான் எரர் அடிக்குது. ஆல்ரெடி இன் யூஸ் 8 இஸ் ஆல்ரெடி இன் யூஸ். அந்த எரர் நீங்களே நேர்ல பாத்தீங்க. என்ன எரர்? நம்ம 2 கண்டெய்னருக்கும் ஒரே போர்ட் நம்பர் தான் கொடுத்தோம். சோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு பாட்ல ஏதாவது இஷ்யூ நடக்குது அப்படின்னா 2 கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த இஷ்யூவை ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும்.
kubectl describe command, kubectl log command. இதுதான் அதுக்கு ஆன்சருமே. So if anything happens to my pod, I'll be checking the description. First என் pod எப்படி கிரியேட் ஆச்சு, எதுல எரர்ன்றதை நான் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் if in case container is having the trouble, I'll be checking the logs using kubectl log command. அப்படின்றதான் அதுக்கு சொல்யூஷனே. அதுக்கு ஒரு சீட் ஷீட்டும் இருக்கு. அது உங்களுக்கு இது இப்ப அவைலபிளா இருக்குமான்னு தெரியல, நான் செக் பண்றேன். kubectl cheat sheet. அது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியே இருக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கிறது இந்த பிக்சர் தான். இந்த பிக்சரை இதுல உங்களுக்கு தனி ஃபைலா வச்சிருக்கேன், நான் அதை ஷேர் பண்றேன். பட் இதுல இல்ல. இதுல என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க கமெண்ட்ஸ் பார்த்தாலுமே டிஸ்கிரைபிள் லாக் தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. தெரியுதா? தெரியலையா? இது வந்து லாக், இது வந்து டிஸ்கிரைப். அது அப்படியே ஒரு இதுல பாருங்க, அப்ராக்சிமேட்டா பாருங்க, அது கிளியரா இல்லதான். இது வந்து டிஸ்கிரைபு, இது வந்து லாக், டிஸ்கிரைபு லாக்னு சொல்லி எங்க இஷ்யூ வந்தாலும், எந்த ஃபேஸ்ல உங்களுக்கு பாட்ல இஷ்யூ வந்தாலுமே அந்த ரெண்டு கமெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ண முடியும். இந்த ஷீட் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்றேன், ஜஸ்ட் செக் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன சிச்சுவேஷன்ல எல்லாம் அந்த டிஸ்கிரைப் அண்ட் லாக் கமெண்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இதுதான் ஒரு பாடை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவோன்றதுக்கான விஷயம். ஓகே, சோ இப்போ நமக்கு போர்ட் நம்பர் தான் இஷ்யூன்னு கண்டுபிடிச்சாச்சு. போர்ட் நம்பரை மாத்தி தான் ரன் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஃபைனலி பாட்ஸ்லயே ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ்ன்னு சொல்லி ஒன்னு இருக்கு. பாட் அப்படின்றது இட்ஸ் a term. கண்டெய்னர்ஸ் உடைய குரூப்பை கால் பண்றதுக்கு நம்ம பாட்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா பாட்குள்ள என்ன இருக்கு? கண்டெய்னர்ஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒரு சர்வர் மாதிரி தான். உங்களுக்கு நார்மலா கண்டெய்னர்ஸ் எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் கண்டெய்னர்ஸ். நீங்க டாக்கர்ல ஒரு கண்டெய்னருக்கு என்னென்ன ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணீங்க? டாக்கர் கிளாஸஸ் பார்க்கும்பொழுது ஒரு கண்டெய்னருக்கு என்னென்ன ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணீங்க? என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்டெய்னர் ரன் ஆகுறதுக்கு அதுக்கு ஆப்வியஸா ஒரு ஸ்டோரேஜ் தேவை, which is வால்யூம் கான்செப்ட் பார்த்திருப்பீங்க, நெட்வொர்க் அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பீங்க, ரேம் ப்ராசஸர்லாம் நம்ம ரேம் ப்ராசஸர்லாம் நீங்க அலோகேட் பண்ணல, சிபியூ மெமரிலாம் அலோகேட் பண்ணல, அது டிஃபால்ட்டா மெஷின்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிச்சு. அந்த மாதிரி அதை டிஃபால்ட்டா எடுத்துக்காம எனக்கு ஒரு பாட் இருக்கு, பாட்குள்ள ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா அந்த கண்டெய்னருக்கு மினிமம் இவ்வளோ மெமரி சிபியூ கண்டிப்பா இருக்கணும், மேக்சிமம் இதை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு லிமிட் செட் பண்றதுதான் அந்த ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ்ன்னு சொல்றது. ஒரு பாடுக்கு தேவையான ரிசோர்சஸ கரெக்டா அதுக்கு அரேஞ்ச் பண்றதுதான் ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ். அது எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன். ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ் இன் குபர்னெட்டிஸ். சோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் காமிக்கிறேன் இல்லையா? இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம், என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸ் கிரியேட் பண்றோம்? என்ன ரிசோர்ஸ்? நம்ம என்ன கிரியேட் பண்றோம்? இந்த ஸ்கிரிப்டோட அவுட்புட் என்ன கிடைக்கும்? மெமரி
CPU memory, அதை விட்டுருங்க. நம்ம கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் பாட், front end, அதான் நான் சொல்றேன். கைண்ட் pod கைண்ட் create ஆஃப் பண்றோம். Kind பாட் plus தான் pod. கிரியேட் பண்றோம். எஸ், கைண்ட் வந்து பாட். பாடுக்கு வைக்கக்கூடிய நேம் என்ன? அதாவது ஒவ்வொருத்தருடைய Front end. சின்டாக்ஸ் புரியுதான்றத செக் பண்றேன். நம்ம கிரியேட் பண்ண போற கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் பாட். பாடோட நேம் ஃப்ரண்ட் எண்ட். அந்த பாட்குள்ள எத்தனை கண்டெய்னர்ஸ் வச்சிருக்காங்க? 2 கண்டெய்னர் வச்சிருக்காங்க. ஒரு கண்டெய்னருடைய பேரு ஆப், ரெண்டாவது கண்டெய்னருடைய பேரு லாக் அக்ரிகேட்டர். ஃபர்ஸ்ட் Log கண்டெய்னருடைய aggregator. ஃபர்ஸ்டோட இமேஜ் அவனே ஒரு லோக்கல் இமேஜ் யூஸ் பண்ணிருக்கான், பப்ளிக் இமேஜ் கிடையாது, எங்கேயோ டேக் பண்ணி வச்ச இமேஜ். ரெண்டாவதும் அதே மாதிரி ஒரு இமேஜ். சோ இது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். கரெக்டா? இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த கண்டெய்னருக்கு தேவையான ரிசோர்ஸ் அலோகேஷன் தான் இது. ஓகேவா? அது எவ்வளவு ரேம் யூஸ் பண்ணணும், எவ்வளவு ப்ராசஸர் யூஸ் பண்ணணும்ன்றத நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். ரிசோர்ஸ் அலோகேஷன். இப்போதைக்கு ஸ்டோரேஜ் நம்ம பார்க்கல, ஸ்டோரேஜ் லாஸ்ட் கிளாஸ்ல காட்டுறேன். அதாவது வால்யூம்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சோ இப்போ இந்த பாடுக்கு தேவையான மினிமம் எவ்வளவு ரிசோர்ஸ் தேவையோ அதை ரெக்வஸ்ட்ல போடணும். மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் போகணுமோ அதை லிமிட்ல போடணும். அதாவது request and limits. requestல memory and CPU நான் ஒரு கவுண்ட் கொடுத்திருக்கேன். 64 MI அப்படின்னு கொடுத்திருக்கேன். நீங்க நார்மலா MB ல பார்த்திருப்பீங்க, GB ல பார்த்திருப்பீங்க. MB விட கம்மி MI, மேபி பைட்ஸ்னு சொல்லுவோம். சோ அதனுடைய வேல்யூ என்னன்றதை செக் பண்ணி பாருங்க. MIக்கு எப்படி ஒரு 1000 MB சேர்ந்தா 1 GB அந்த மாதிரி ஒரு லிமிட் தான் அது. ஓகேவா? MI அப்படின்றது இட்ஸ் an யூனிட். அந்த யூனிட்டோட வேல்யூவை செக் பண்ணி பாருங்க. சோ மினிமம் எவ்வளவு என்னுடைய கண்டெய்னர், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ன்ற கண்டெய்னருக்கு மினிமம் 64 MI போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மெமரி மேக்ஸிமம் இது வந்து மினிமம் மேக்ஸிமம் தான். ரிக்வெஸ்ட் மினிமம் இவ்வளவு இருந்தாதான் இந்த கண்டெய்னர் ரன் ஆகும். மேக்ஸிமம் இதை தாண்டி இது யூஸ் பண்ணாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இன்கேஸ் இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? Out of memory போகும். Pod. என்ன ஸ்டேட் போகும்? Pod வந்து out of memory status போயிடும். ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும். எனக்கு ஒரு லிமிட் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஒரு ஈஸி டு மெஷினுடைய கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக் வந்து யூட்டிலைசேஷன் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்படியே ஆட்டோ ஸ்கேல் ஆகுன்ற மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி குபர்னெட்டிஸ்லயும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் லாஸ்ட் செஷன்ல நான் சொல்றேன். ஒரு பாடுக்கு மேக்ஸிமம் இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும். ஒரு பாட்னா பாட்குள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் இவ்வளவு ஸ்பெக் தான் யூஸ் பண்ணணும்ன்றத சொல்லிட்டேன். லிமிட் இவ்வளவுதான். இதுக்கு மேல அதுக்கு வேணும் அப்படின்னா இந்த லிமிட்ஸை ஆட்டோ ஸ்கேல் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கு. அது லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சோ இதுதான் மெமரி அண்ட் CPU. சோ இது வந்து ஒரு கண்டெய்னருக்கு, இது வந்து ஒரு கண்டெய்னருக்கு. இப்போ டோட்டலா இந்த பாடுக்கு நான் எவ்வளவு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிருக்கேன்? டோட்டலா எவ்வளவு ரிசோர்ஸ் அப்படின்னா இது 500 M 500 M 500 Mன்றது இட்ஸ் மெமரி தான். அது என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா ஒரு CPU is equal to 1000 M. 500 அப்படின்னா 0.5 தான். 0.5 CPU is equal to 500 M. இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஒர்க்கர் நோட் என்ன ஸ்பெக்ல கிரியேட் பண்ணிருக்கோம்? T2 மீடியமா? T2 மீடியம்ல கிரியேட் பண்ணமா? T2 மீடியமா T3 மீடியமா? கிளையண்ட் மிஷின். அது கிளையண்ட் மிஷின். T3 மீடியம். T3 மீடியமோட காம்பினேஷன் என்ன? ஸ்பெக் என்ன? 2 CPU 4 GB மெமரி. இப்ப என்னுடைய இந்த பாடுக்கு நான் எவ்வளவு CPU அசைன் பண்ணிருக்கேன்? ஒரு CPU. இது 500 M, இது 500 M. இதுக்கு ஒரு CPU நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு கண்டெய்னரை என்னால லிமிட் கொடுத்து அலோகேட் பண்ண முடியும். இந்த மாதிரி லிமிட் கொடுத்துட்டா லிமிட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் போயிட்டு இருக்கும். லிமிட்ஸ் இல்லைன்னா அதுவே டிஃபால்ட்டா ரன் ஆயிக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி கெப்பாசிட்டி பொறுத்து தான் ஒரு பாடுக்கு இவ்வளவு ரிசோர்ஸ், ஒரு பாடுக்கு இவ்வளவு ரிசோர்ஸ் நம்ம அசைன் பண்ணுவோம். திஸ் இஸ் ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ். சோ இப்படிதான் ஒரு பாடை நம்ம டிஃபரெண்ட் சினாரியோஸ் பொறுத்து லான்ச் பண்றது. நேம் ஸ்பேசஸ் பார்த்திருக்கோம், பாட்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்து ரெப்ளிகா செட் கிரியேஷன். இவங்களுக்குலாம் உங்களுக்கு ஃபார்முலா ஒண்ணு நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம ஒரு பாட் கிரியேட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதினப்போ என்ன அவுட்புட் கிடைச்சது? வெறும் பாட் மட்டும்தான் அவுட்புட்டா கிடைச்சது. இதே மாதிரி
நான் ரெப்ளிகா செட்டுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெப்ளிகா செட்டும் கிரியேட் ஆகும், கூடவே அதோடைய பாட்ஸும் கிரியேட் ஆகும். ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, அவுட்புட் காட்டுறப்ப நான் சொல்றேன். அண்ட் டீமன் செட் கிரியேட் பண்றப்போ டீமன் செட் பிளஸ் பாட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதே மாதிரி டிப்ளாய்மெண்ட் டாபிக் இன்னும் நம்ம போகல, அது கண்டினியூவேஷன் தான், அடுத்த கிளாஸ்ல கூட பார்த்துக்கலாம். ஸோ டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றப்போ deployment plus replica set plus pods வந்து create ஆகும். புரியுதா? சோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னென்ன அவுட்புட் கிடைக்கும்ன்றதுதான் இந்த ஃபார்முலால நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? வெறும் பாட் கிரியேட் பண்றப்போ வெறும் பாட் தான் உங்களுக்கு அவுட்புட்டா கிடைச்சது. இப்போ ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணுவோம். ரெப்ளிகா செட் கிரியேட் பண்றது உங்களுக்கே தெரியும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணணும், எத்தனை ரெப்ளிகா வேணும், எனக்கு ஒரு கண்டெய்னர் தேவை, அந்த கண்டெய்னர் எத்தனை ரெப்ளிகாவா எனக்கு தேவை, இவ்வளவுதான் அதுல ஸ்கிரிப்ட். ஓகே, சோ அது எப்படி கண்டிப்பா இது ஒரு 10 மினிட்ஸ் தான் முடிச்சிடலாம். இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த 2 ஸ்கிரிப்ட மட்டும் ரன் பண்ணிட்டா முடிஞ்சது, 5 மினிட்ஸ் தான். சோ ஏன்னா இது வந்து ஹியூஜ் டாபிக், உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம் வந்து 5 நாள் தான், அதுக்குள்ள முடிக்கணும். சோ அதுக்காக தான் நான் வந்து எடுக்கிறது. சோ இந்த ரெப்ளிகா செட் கிரியேஷனுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் மூணு லைன் கொடுத்தா என்ன அர்த்தம், அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சு ரெண்டாவது ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸ்கிரிப்டோட எண்டை வந்து நம்ம இப்படிதான் கொடுப்போம். இதேதான் ரெப்ளிகா செட் கிரியேட் பண்றதுக்கு அதனுடைய ஏபிஐ வெர்ஷன் இந்த ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும், ஆப்ஸ் v1 கொடுப்போம். அடுத்து கைண்ட்ல ரெப்ளிகா செட் ஆர் கேப்ஸ் எஸ் கேப்ஸ். அடுத்து மெட்டா டேட்டால நம்ம கேப்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ரெப்ளிகா செட் எக்ஸாம்பிள். இப்போ இது எந்த நேம் ஸ்பேஸ்ல போய் லான்ச் ஆகும், அதாவது இந்த ரெப்ளிகா செட் மூலமா நம்ம இப்போ பாட் லான்ச் பண்றோம், அதுங்கெல்லாம் எந்த நேம் ஸ்பேஸ்ல போய் விடும், டிஃபால்ட்ல தான் விடும். ஓகே, அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ல மஸ்டா நம்ம என்ன கொடுக்கணும், ரெப்ளிகா. எனக்கு எத்தனை ரெப்ளிகா வேணும்ன்றதை நான் சொல்லிட்டேன். அண்ட் நீங்க இப்பொழுதைக்கு இந்த செஷன்ல இந்த செலக்டார் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாக் மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க, இது உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது, நான் நெக்ஸ்ட் செஷன்ல அதை சொல்லிக்கிறேன். சோ எனக்கு ரெப்ளிகா தேவை, வேற கான்செப்ட்ஸ் நீங்க பார்த்தாதான் இதுங்க யாருன்றது உங்களுக்கு புரியும், அதனால இப்போதைக்கு அதை ஹோல்ட்ல வைங்க. அடுத்து ஸ்பெசிபிகேஷன்ல என் கண்டெய்னருடைய ஸ்பெசிபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த பாடு 2 காப்பியா லான்ச் ஆகும். புரியுதா? சேம் கண்டெய்னர் எனக்கு 2 காப்பியா லான்ச் ஆகும், ரெப்ளிகா செட் மூலமா நம்ம லான்ச் பண்றோம். சோ எந்த மெஷின்ஸ்ல உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒர்க்கர் நோடு வந்து எந்த ஒர்க்கர் நோட்ல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா ஒரு பாடோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா kubectl get path கொடுத்தா என்ன காட்டும், பாடோட லிஸ்ட், டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல உள்ள பாடோட லிஸ்ட் காட்டும். அந்த பாட்ஸோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னா -o வைடுன்னு கொடுத்தா அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அது வந்து இந்த கிராஷ் லூப் பேக் ஆஃப்க்கான அர்த்தம் என்னன்னா, உங்க கண்டெய்னர் கிரியேட் ஆகிறதுக்கு ரீட்ரை பண்ணுது, நாட் ரீஸ்டார்டிங், ரீட்ரை பண்ணுது அப்படின்னா லூப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா தட் இஸ் வாட் கிராஷ் லூப் பேக் ஆஃப். ஓகே, ரீட்ரையிங் மெனி டைம்ஸ், ரீட்ரை பண்ணி சேம் ஸ்டேட்டஸே அது கொண்டு வருதுன்னா கிராஷ் லூப் பேக் ஆஃப்னு சொல்லுவோம். ஃபைன். சோ இது பாத்தீங்கன்னா எந்த ஒர்க்கர் நோட்ல உங்க பாட் கிரியேட் ஆயிருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். இது என்ன ஐடி, EC2 இன்ஸ்டன்ஸோட ஐடி. ஓகே, சோ இந்த இன்ஸ்டன்ஸ்ல தான் உங்க பாட் வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு. நம்ம குபர்னெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாட்ஸ்க்கு தான் ஐபி அட்ரஸ், டாக்கர்ல கண்டெய்னருக்கு ஐபி அட்ரஸ் பார்த்திருப்போம், இதுல பாட்ஸ்க்கு தான் ஐபி அட்ரஸ். ஓகேவா? ஒரு பாடோட டீடைல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா -o வைடுன்னு கொடுத்துக்கலாம். சோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது ரெப்ளிகா செட். ரெப்ளிகா செட்டோட ஸ்கிரிப்ட் இல்ல, அப்படியே நீங்க தான் எனக்கு டீமன் செட்டுக்கும் ஸ்கிரிப்ட் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ரெப்ளிகா செட் kubectl apply -f .yaml. ரைட் பண்றது. சோ kubectl பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷா காட்டுறது தான்.
3 டாட்ஸ் போட்டுட்டு 3 ஹைஃபன் கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். புதுசு மட்டும் கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ கிரியேட் ஆகுது. kubectl get replica set. ஏன்னா இப்ப கிரியேட் பண்ண கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் என்ன? ரெப்ளிகா செட். அப்ப நம்ம ரெப்ளிகா செட் தான் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரெப்ளிகா செட்னு ஒரு ரிசோர்ஸும் கிரியேட் ஆயிருக்கு. அது மூலியமா நம்ம எத்தனை பாட் கேட்டிருந்தோம்? 2 பாட் கேட்டிருந்தோம். டிசைட் கவுண்ட் வந்து 2, கரண்ட் கிரியேட் ஆயிருக்கிறது 2, ரெண்டுமே ரெடியாவும் இருக்கு. இத பேஸ் பண்ணி தான் இப்ப நமக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கும்? ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணா ரெப்ளிகா செட் பிளஸ் பாடும் கிரியேட் ஆகும். சோ kubectl get pods. ரெப்ளிகா செட் பேஸ் பண்ணி கிரியேட் ஆன அந்த 2 பார்ட்ஸ் இவங்க தான். இப்ப இதுல ஒருத்தர் டெலீட் ஆனாலும் மறுபடியும் அந்த கண்டிஷன் ஈக்குவல் ஆயிட்டே தான் இருக்கு. ஓகே, இதான் ரெப்ளிகா செட். இந்த 2 பேரும் எந்த மெஷின்ல கிரியேட் ஆயிருக்காங்கன்றதை நீங்க பாக்கணும்னா -o wide. 2 பேருமே 2 டிஃபரெண்ட் மெஷின்ஸ்ல தான் கிரியேட் ஆயிருக்காங்க. இது ஒரு ஒர்க்கர் நோட்லயும் இது ஒரு ஒர்க்கர் நோட்லயும் கிரியேட் ஆயிருக்கு. பட் இந்த கண்டிஷன் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் கிரியேட் ஆகும். டீமன் செட் அப்படின்னாதான் ஈச் ஒர்க்கர் நோட்லயும் ஒவ்வொரு காப்பி வரும். ஓகே ஃபைன். இப்ப கடைசியா அந்த டீமன் செட்டையும் முடிச்சிருவோம். இதே மாதிரி தான் நம்ம டீமன் செட்டையும் கிரியேட் பண்ண போறது. என்ன சேஞ்சஸ் பண்ணணும்ன்றதை நீங்களே சொல்லுங்க. கைண்ட்ல ரெப்ளிகாக்கு பதிலா டீமன் செட். டீமன் செட் அடுத்து டீமன் செட்டுக்கு பேர் மாத்தி கொடுக்கணும். டீமன் செட் எக்ஸாம்பிள். டீமன் செட் கொடுக்கறதுனால ரெப்ளிகா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு இந்த செலக்டர் அண்ட் டெம்ப்ளேட்டை விட சொல்லிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் எனக்கு டீமன் செட் மெத்தட்ல லான்ச் ஆக போகுது. எத்தனை பாட் கிடைக்கும்? 2 ஒர்க்கர் நோட் இருக்கிறதுனால 2 பாட். நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாட்ஸ். சோ அப்ப நமக்கு அகைன் டீமன் செட்டை பேஸ் பண்ணி 2 பாட் வரும். சோ vi daemon set created. Daemon set create பண்ணா என்னென்ன அவுட்புட் கிடைக்கும்? kubectl get daemon set. daemon set கிரியேட் ஆயிடுச்சு. kubectl get pods ன்னு கொடுத்தா அதை பேஸ் பண்ணி pods கிரியேட் ஆயிடுச்சு. புரியுதா? சோ இவ்வளவுதான் எப்படி வந்து நம்ம pods லான்ச் பண்றோம்ன்றது. ஒன்ஸ் அகைன் ஃபைன். சோ இவ்வளவுதான் ரிசோர்ஸ் கிரியேஷன். இதை அப்படியே டெர்மினேட் பண்றது மட்டும் நான் காமிக்கிறேன். சோ டெர்மினேட் பண்றதுக்கு இப்ப எங்கிட்ட என்னென்ன இருக்குன்றது பாத்தீங்கன்னா பாட்ஸ் இருக்கு. இப்ப இந்த பாட் எங்க கிரியேட் ஆயிருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணலாம். டீமன் செட் மூலமா லான்ச் பண்ண பாட்ஸும் எங்க கிரியேட் ஆயிருக்குன்னு. டீமன் செட் பேஸ் பண்ணி கிரியேட் ஆன இந்த 2 பாட்ஸ் வந்து 2 டிஃபரெண்ட் மெஷின்ல லான்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ டெலிட் பண்றது எப்படி பண்ணலாம்னா ரெப்ளிகா செட் பேஸ் பண்ணி வந்த பாட போய் டைரக்டா டெலிட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? கண்டிஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு அது மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கும். ரெப்ளிகேஷன்ஸ் டைரக்டா ரெப்ளிகா செட்டை கிரியேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும். kubectl delete
ரெப்ளிகா செட் followed by உங்க ரெப்ளிகா செட்டோட பேர் என்ன கொடுத்துருந்தோம், அதுக்கு பதிலா ரெப்ளிகா செட்னு கொடுத்துருந்தோம். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உள்ள பாடும் டெலீட் ஆயிடும். ஓகே, டைரக்டா போய் பாட டெலீட் பண்ற கூடாது. kubectl delete daemon set followed by daemon set example deleted. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். பாட்ஸ் இது தனித்தனியா டெலீட் பண்றதுக்கு கிளஸ்டர் இப்ப நான் டெலீட் பண்ண தான் போறேன், பட் காமிக்கிறேன் நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப என்ன பண்ணணும்னு. ஸோ kubectl delete pod. இது வந்து நம்ம எம்டியா கிரியேட் பண்ண பாடு. ஸோ பாடை டைரக்டா டெலீட் பண்ணிக்கலாம். பாட் எக்ஸாம்பிள் 1. ஸோ எல்லாமே டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல இருந்தவங்க எல்லாருமே காலி. இப்போ என்கிட்ட ரெட் நேம் ஸ்பேஸ்னு ஒன்று இருந்தது இல்லையா, kubectl delete namespace red and green. ரெண்டு பேருமே டெலீட் பண்ணியாச்சு. இன்கேஸ் மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்காங்கன்னா இதுக்கு பக்கத்துலயே பேரை கொடுத்துட்டே வரலாம். ஓகே, ஸோ அவ்வளவுதான். கிளஸ்டரையும் டெலீட் பண்ணிடலாம். கிளியரா எல்லாருக்கும்? கிளியருங்க. ஸோ டெலீட் பண்றது மட்டும் நீங்க பண்ணிடுங்க.